ஸோ எஸ் வி ஆர் லைவ் அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேயில் வந்து இன்றைக்கி வந்து பார்ட் 4 லேர்னிங் டாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்ட் 4 நம்ம இருக்கோம். லைவ் ஸ்ட்ரீம் வந்து இப்போது எனேபிள் பண்ணியாச்சு நம்ம. அண்ட் இந்த பார்ட் 4ல் வந்து லாஸ்ட் 3 பார்ட்ஸ் நம்ம என்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, லைக் டாம் எப்படி ஒர்க் ஆகுது, டாமில் வந்து எப்படி நம்ம அசஸ் பண்ணுறது, எப்படி நம்ம மாடிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி வந்து we going to see the continuation of learning DOM for beginners. So far நேற்று நான் பார்க்க சொன்ன அந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? 2 hours வீடியோ. உங்களை தான் கேட்குறேன் டீம். ஓகே, இதில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததா? ஓகே, வீடியோ கால் ஆன் பண்ணுங்க, எல்லாரும் பார்ப்போம் குயிக்காக. அன்பு, என்னால் வீடியோ கால் ஆன் பண்ண முடியாது ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இன்னும் நெட் கரண்ட் இல்லை. சரி, ஓகே, கூல். ரிமைனிங் பீப்புள், நீங்கள் வந்து என்னென்னா நேற்று நான் வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் ஃபுல்லாக உங்களை பார்க்க சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அது எல்லாமே பார்த்தீங்களா? டு யுவர் நாலேஜ் நீங்கள் அதை சொன்னால் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும் இதுக்கு மேலே ஃபர்தராக. ஓகே, பிகாஸ் கோயிங் ஃபார்வர்ட் we're going to learn more important concept அண்ட் அந்த கான்செப்ட்டுக்கு ப்ரீரிக்வசிஸாக சில நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுதான் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த பேசிக்கான இந்த செக்ஷன்ஸ். ஓகே, என்ன தான் அந்த வீடியோஸ்லாம் வந்து ஆல்ரெடி சீரியஸ் இருந்தாலுமே சரி, நான் வந்து திருப்பியும் நான் வந்து ஐம் மேக்கிங் யூ கைஸ், ஐம் டீச்சிங் யூ அகெயின் ஃப்ரம் ஸ்டார்ட். ஓகே, சின்ன எதெல்லாம் முக்கியமாக கான்செப்டாக தெரியணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஸோ அதுக்கான அந்த எஃபர்ட்டுக்கான ஒரு ரிசல்ட் ஏதாச்சும் தெரியுதா இல்லையானுக்காக தான் நான் கேட்குறேன். லைக் யூ கைஸ் வாட்ச் தி ப்ரீவியஸ் வீடியோ ஆர் வாட்? லைக் உங்களுக்கு புரியாத மாதிரி ஏதாச்சும் கான்செப்ட் இருந்ததுன்னா நீங்கள் இப்போ கேட்கலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து லெட்ஸ் ஹாவ் அ கிளியர் டவுட் கிளியரிங் செக்ஷன். லேட்டர் ஆன் கூட நம்ம வந்து போய்க்கலாம். எஸ், சொல்லுங்கள் முத்துக்குமாரி, சொல்லுங்கள். அன்பு, எனக்கு உடம்பு சரியில்லைனால ஈவினிங் வரவும் இல்லை, வீடியோ பார்க்கவும் இல்லை. சாரிங்க. இன்னைக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. இன்றைக்கி நாளைக்கு வந்து வீக்கெண்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ வீக்கெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ஃபுல் நீங்கள் ரிவைஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பேக் டு ஃபார்ம் நீங்கள் வரலாம். ஓகே, பட் இதுக்கு மேலே வந்து ஐ ஹவ் டிசைடட் ஒன் திங். என்னென்னா ஃபர்தர் இன் அப்கமிங் செக்ஷன்ஸ் இஃப் யூ கைஸ் ஆர் ஃபாலோயிங் திஸ் செக்ஷன் அப்படின்னா அடுத்த செக்ஷன் வரைக்கும் தான் நீங்கள் வந்து டவுட்ஸ் நீங்கள் கேட்டுக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் டேக்கிங் சம் கான்செப்ட் டுடே அப்படின்னா அடுத்த செக்ஷனில் வந்து அந்த கான்செப்ட் அதுக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த மீன்வைல் அந்த கேப்புக்குள்ளே ஏதாச்சும் நீ டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அடுத்த செக்ஷனில். அதுக்கு அடுத்த செக்ஷனில் வந்து ஐ ஓன்ட் கிளாரிஃபை எனி அதர் டவுட்ஸ். ஓகே, இது நான் இந்த டிசிஷன் எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா, சில பேர் வந்து பீப்புள் ஆர் ஜஸ்ட் அட்டெண்டிங் ஆஸ் அ நார்மல் செக்ஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் கழித்து வந்து ஓகே ஒரு வாரம் கழித்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, நெவர் ஹேவ் இட் கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி. ஒரு செக்ஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டைம், அந்த ஒரு செக்ஷனுக்குள்ளே வந்து யூ ஷுட் ஏபிள் டு ரீகேப் வாட் வி ஹவ் லேர்ன் ஸோ ஃபார், அட்லீஸ்ட் லாஸ்ட் வாட் வி ஹவ் லேர்ன் இன் அவர் லாஸ்ட் செக்ஷன். அதை நீங்கள் தெரிஞ்சு தான் நம்ம வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, சொல்லுங்கள் ரியா, சொல்லுங்கள். அன்பு கேட்குதா? கேட்குது, சொல்லுங்கள். அன்பு, ஆக்சுவலாக இந்த நெட்லேருந்து கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி இஷ்யூ, கரண்ட் இல்லை. நான் வேற ஒரு ஃபோன்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? ரியாஸுங்கிற நேம் இல்லாமல் வேற ஒரு நேம்ல இருந்து இந்த லிங்கை ஷேர் பண்ணி கொடுங்க, ரிக்வெஸ்ட் கொடுங்க. இல்லை ஒரு 1/2 hour சார்ஜ் நிற்கும். அது சார்ஜ் போனதுக்கப்புறம் சரி, அப்போல்லாம் உங்களுக்கு இன்ஃபார்ம் டெக்ஸ்ட் பண்ணேன். ஓகே, ஷியர், ரைட். பிகாஸ் I see many people just like as it is you are forced to be like sitting down and watching this section. பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஏன்னா எனக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் வந்து லேர்னிங்காக பர்சனாக இருந்தேன் அப்படின்னா எனக்கு நிறைய டவுட்ஸ் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் யாரும் டவுட்ஸ் கேட்கவே இல்லை. ஸோ உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லை வந்து கொஞ்சமாக மூஞ்சி வச்சுக்கிறீங்களா? ஒன்றும் புரியல. ஸோ ஐ வாண்ட் டு கெட் தி கிளாரிட்டி ஆன் யூ கைஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னு டாபிக் இருந்தது அப்படின்னா இதுக்கு மேலே வந்து ஒரு செக்ஷனில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, எவ்ரி செக்ஷன் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு லெட்ஸ் சே 15 minutes பேஸ்ட் ஆன் தி டிராஃபிக். ஓகே, பேஸ்ட் ஆன் தி பீப்புள் நம்ம வந்து டவுட் கிளாரிஃபைங் செக்ஷன் நம்ம பார்த்துட்டு வந்து தான் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்குள்ளே போகிறோம். ஓகே, ஏன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லும் போது அந்த டாப்பிக்கான டவுட் வந்து ஐ ஹேவ் டு ரைட் மினி கோர்ஸ் ஃபார் தட். உங்களுக்கும் வந்து அது கிளாரிஃபை இல்லாமல் ஒரு மறந்து போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக தான் டிசைடட் திஸ் திங்.
அண்ட் ட்ரை டு கோஆப்ரேட் வித் அஸ் அண்ட் நம்ம எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி நான் சொல்லும் போது நான் ஸ்டார்டிங் சொன்னேன் உங்ககிட்ட, லைக் இந்த டாம் சீரிஸ் பார்க்கும்போதே வந்து ட்ரை டு வாட்ச் அலாங் தி டாம் சீரீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்து ஃபாலோ பண்ணிருக்கீங்களா இப்போது டாம் சீரிஸ்? எஸ். யா. ஓகே, சூப்பர். ஸோ எனக்கு என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மிட் டிசம்பருக்குள்ளே யூ guys need to finish up தி டாம் சீரீஸ் அண்ட் முடித்த உடனே ஆஃப்டர் 15th இல்லையா, 15th அப்புறமா வந்து யூ guys need to build some applications using DOM. இதெல்லாம் ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, ஸோ அந்த ட்ராக் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டிசம்பர் முடிச்சிட்ட உடனே ஆன் Jan onwards we're going to start on React.js. ஓகே, அப்போ தான் வந்து React.js வந்து திரும்ப ஒரு மாதக்கிட்ட போகும். ஓகே, அகெயின் வந்து Node.js லைட்டாக ஒர்க் பண்ணி கொஞ்சம் பார்க்குது. we don't have much time. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அப்கமிங் செக்ஷன்ஸ் போக முடியும். கொஞ்சம் ரஷ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, HTML CSSக்கு ஒரு மாதம் எடுத்து இருந்தீங்க இல்லையா, அது வந்து ஐ ஹோப் லைக் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான ஸ்டஃப். ஆனால் JavaScriptல அதுக்கு மேலே போகும்போது நிறைய லாஜிக்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது நிறைய டிஃபிகல்ட்டி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ யூ guys need to be sticking around with us and make use of this kind of doubts clearing section. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா லேட்டராக நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம திருப்பி அதை ரிப்ளீட் பண்ண முடியாது. ஓகே, அதான் நான் முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி, கூல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லெட்ஸ் see something interesting. ஓகே, ஸோ நான் அவுட்புட் என்னது அவுட்புட் பார்த்துடலாம் இருங்க. ஓகே, திஸ் இஸ் வாட் வி ஹவ் பில்ட் ஸோ ஃபார். அண்ட் இங்கே ஒரு பக் இருக்குது. என்ன பக்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது, ஸோ இங்கே வந்து ஸ்க்ரீன் ஷேர் ஆகல. ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக் இருக்குது. என்னென்னா வந்து லாஸ்ட் வந்து நான் நேம் போடாத போது இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ யூ ஷுட் நாட் பி லைக் தட், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் ஹேவ் லைக் அ கெஸ்ட்டாக நான் போயிடுறேன். ஓகே, ஐ வில் ஆல்சோ காப்பி திஸ் URL அண்ட் ஓப்பன் இட் இன் கெஸ்ட். ஓகே, சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஏதாச்சும் நேம் என்டர் பண்ணிவிட்டு பண்ணால் தான் வந்து இங்கே ஒர்க் ஆகணும். கரெக்டாக? ஸோ ப்ரொசீட் அண்ட் இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ இது கிளியர் பண்ணுற மாதிரியும் இல்லை. ஓகேவா, ஸோ அது நம்ம இப்போதைக்கு பண்ண வேணாம். பட் இப்போதைக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணும்போது இனிஷியலாக பார்க்கும்போது வி ஹேவ் திஸ் திங். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது, நம்ம கோடில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹேவ் சம்திங் லைக் திஸ். ஓகே, ஸோ ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இந்த H ஃபைலில் வந்து we have written some CSS classes. ஓகே, ஸோ BG green 100 எல்லாம் போட்டிருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே டிஸ்பிளே ஆகுது இது மாதிரி as it is. டெக்ஸ்ட்னா கூட it is taking a full width and applying this BG green. ஓகே, ரைட். ஸோ லைவ் ஸ்ட்ரீமில் பார்க்குறவங்க நீங்கள் கூட ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து கேட்கலாம். லாஸ்ட் செக்ஷனில் நம்ம பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த டவுட்ஸ் தான் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, டோன்ட் வெயிட் ஃபார் தி பர்ஃபெக்ட் மூமெண்ட். தி பர்ஃபெக்ட் மூமெண்ட் won't happen. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நேற்று பார்த்தோம் லைக் எப்படி வந்து இதில் வந்து லைக் ஸ்டைலில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது, லைக் ஃபாண்ட் சைஸு, கலரு, அதாவது JavaScript மூலிமா DOM மூலிமா எப்படி வந்து நம்ம அந்த HTML-ஓட ஸ்டைல் வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, அண்ட் அதோட க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, க்ரூட் ஆப்ரேஷன் ஒன்றும் இல்லை, கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெட்ஸ் ஹேவ் லைக் கீழே வந்துட்டு இங்கே தான் நம்ம யூஸ் பண்ணுற கலர் கோட் இல்லையா, ஸோ இது கிளிக் பண்ணும்போது ஓகே நைஸ். ஓகே, ஃப்ரெஷ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து லெட்ஸ் சே வி ஹேவ் க்ரூட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த க்ரூட் ஆப்ரேஷன்ஸில் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படி இந்த ஸ்டைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம நியூ வேல்யூ போடு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபார் திஸ் இன்ஃபோ ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூவாக பண்ணலாமா, இதுவே வச்சுக்கலாமா, இது கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐம் கோயிங் டு ஹாவ் தட் நேம் greeting ரிசல்ட். அது எங்கே இருக்குது, அது மேலே இருக்குது கரெக்டாக. ஸோ எங்கே இருக்குது, இதுக்குள்ளே இருக்குமா? ஸோ இதுதான் ரிசல்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐ நீட் இட் இன் டிஃப்ரெண்ட் பேஜஸ்.
ஸோ இதனால என்ன பண்ணிக்கலாம்னா இது நான் வந்து கட் பண்ணிவிட்டு நான் மேலே போட்டுக்கிறேன். பிகாஸ் ஐம் கோயிங் டு யூஸ் இன் மல்டிப்ளேயர்ஸ்னால மேலே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இந்த க்ரீட்டிங் ரிசல்ட் இஎல்லை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிவிட்டு கீழே வந்து ஓகே இது கீழே கூட நான் வச்சுக்கிறேன். ஓகே இங்கே கூட வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா அந்த க்ரீட்டிங் ரிசல்ட் எலமெண்ட்டை கால் பண்ணிவிட்டு அதில் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் சம் ஸ்டைலிங் கால். ஸோ மேபி நான் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் அண்ட் ரெட் போடுறேன். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணும் போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலர் வந்துச்சு. ஓகே ஸோ வாட் சப்போஸ் நம்ம வந்து இந்த க்ரெட் ஆப்ரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் செகண்ட். ஓகே இப்போ இந்த க்ரெட் ஆப்ரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆல்ரெடி வந்து அங்கே ஒரு கிளாஸ் ஸ்டைல் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஸ்டைல் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மேபி ப்ளூன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அண்ட் எதை காமிக்குது ஏன் எதை காமிக்குது மேபி ஓகே இட் ஷுட் பி பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ. ஓகே அண்ட் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் என்ன பண்ணுறேன்னா நான் அன்கமெண்ட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஓகேவா? அன்கமெண்ட் பண்ணிடலாம். சேவ். ஸோ நல்லா பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோட HTML எலிமெண்ட்டில் ஐ எம் ஹேவிங் எ ஸ்டைல் ஆட்ரிபியூட் ஆஃப் CSS ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணுறேன் இந்த H5க்கு. ஓகே ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா இட் இஸ் ஒர்க்கிங் எஸ்பெஷலி. ஓகே பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அண்ட் இஃப் யூ கோ அண்ட் யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் இட் த்ரூ JavaScript லைக் திஸ். ஓகே இப்போ ப்ளூவாக இருக்க வந்து நான் ரெட்டாக மாற்றுறேன். ஓகே இப்போ சேவ் பண்ணிங்கன்னா இட்ஸ் ரெட்டாக மாறிடுச்சு. ஓகேவா? கூல். ஸோ இதான் தெரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ வென் எவர் யூ ஹேவிங் தி சேம் ப்ராப்பர்ட்டி நேம் அண்ட் main.jsல வந்து நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அசைன் பண்ணிங்கன்னா தட் நேம் தட் ப்ளூ வந்து இப்போ ரெட்டாக மாறிடும். ஓகே ஸோ யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி க்ரீட்டிங் ரிசல்ட் el.style.color. ஓகே ஸோ இந்த கலர் வந்து ஐ எம் கோயிங் டு ஹேவ் இட் லைக் பிளாக் ஆக போகிறேன். ஸோ பிளாக். இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன். ஸோ பை டிஃபால்ட்டாக இப்போ நான் வந்து லைக் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we don't have anything called இங்கே வந்து text screen 800 வச்சுருக்கோம் கலர். ஓகேவா? பட் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறேன் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணதுனால இதை வேல்யூ போட்டுட்டு ப்ரோசி கிளிக் பண்ணும்போது இட் இஸ் கம்மிங் as black. ஸோ விச் மீன்ஸ் ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸிஸ்டிங்காக ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது அது வந்து அப்டேட் பண்ணிக்கும் அந்த வேல்யூவை, நீங்கள் தர வேல்யூவை. ஆனால் அந்த கலர் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணலை. ஸோ இங்கே இந்த கலரை நீங்கள் போடல வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக கூட அந்த கலர் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கும். ஸோ இட் இஸ் லைக் ஓவர் ரைடிங். உங்கள் ஸ்டைல்ஸில் இருக்க ஓவர் ரைட்டிங். சப்போஸ் எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் திஸ் கலர் டு பி ஹேப்பன். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐ கேன் ரிமூவ் இட். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே ஒன்று பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டைல் இந்த ஸ்டைல் இதுக்குள்ளே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே அண்ட் இங்கே ஹூரை பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே காமிக்காது பிகாஸ் ரைட். ஓகே ஸோ சேவ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கா. இப்போ நான் அந்த வேல்யூ போடுறேன். ப்ரொஜெக்ட் கிளிக் பண்ணும்போது பிளாக்ல வருது. ஓகே ஸோ வாட் சப்போஸ் ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ்க்கு மேலே எனக்கு வந்து இந்த பிளாக் வந்து வேண்டாம்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கலர் வந்து யூ கேன் ஹேவ் இட் லைக் எம்டி. ஓகே ஸோ இப்போ எம்டி போடணும் ஆகும் அப்படின்னா லைக் சேஞ்ச்ட் ஃப்ரம் பிளாக் டு எம்டி. ஓகே இது வந்து என்னன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் தி ஸ்டைல் கலர் டு பிளாக். ஓகே ஸோ சேவ் பண்ணிப்போம். அண்ட் இப்போ நீங்கள் அவுட்டு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ வென் வி ஹேவ் அ டெக்ஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ தி ப்ரீவியஸ் கலர் விச் வி ஹேவ் இன் தி கிளாஸ் இது வந்து உங்களுக்கு வருது. ஓகேவா? ஸோ இதுதான் தெரிஞ்சுக்க விஷயம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து கலர் நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் அசைன் இட் இன் சிம்பிள் வேல்யூ இல்லாமல் நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கலாம் டபுள் கோர்ஸில். அண்ட் அதுவே நீங்கள் வந்து வேல்யூ அசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த CSS ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே திஸ் இஸ் வாட் ஸ்டைல் இஸ் ஆல் அபவுட். ஸோ இப்போ சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? ஸோ வித் தட் இன் பிளேஸ் இப்போது யாராச்சும் ஒரு பர்சன் வந்து என்கிட்ட வந்து நாட் லைக் ஒரு பர்சன் ஐ வில் ஆஸ்க் எவ்ரி பர்சன். ஓகே எவ்ரி பர்சன் நான் ஒரு பர்சன் கேட்பேன். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஹைட் திஸ் டெக்ஸ்ட் வென் ஐ டோன்ட் ஹேவ் மை டெக்ஸ்ட். இப்போ நான் டெக்ஸ்ட் போடல இல்லைங்களா. டெக்ஸ்ட் போடாத போது ஐ ஷுட் ஹைட் திஸ் H4. ஓகே வாட் எவர் டிவ் எலமெண்ட் இட் இஸ்.
நான் டெக்ஸ்ட் போடும்போது அந்த டெக்ஸ்ட் எனக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு you guys will be showing me. Okay, shall we start? அந்த பிடிஎன் ட்ரிகர் பண்றோம்ல, எது இந்த பிடிஎன் இருக்குல்ல, அத கிளிக் இவெண்ட் மூலமா இது பண்றோம்ல, இந்த அந்த கலர் வந்து அது உள்ள போட்டா மேபி நம்ம கிளிக் பண்ணும்போது மட்டும் அந்த கலர் வரலாம்ல. ஆனாலுமே உள்ள டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் இல்லையா? நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு வே தான், இட்ஸ் லைக் ஒன் ஹேக் தான். பட் அதோட ப்ராப்பரான வேன்னு பார்த்தீங்கன்னா இன் சிஎஸ்எஸ் we have something called display property. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், we have many options like display block, inline, none, flux, grid இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா blockனா it will take the full width. ஓகே, ஸோ inline blockனா வந்து இதுக்குள்ளே இருக்கிற block மட்டும் எடுத்துக்கும். அண்ட் none அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு ஷோ பண்ணாது. ஓகே, ஃப்ளக்ஸ்னா இட் வில் லைக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பக்கத்தில் வருது. கிரிட்னா சிஎஸ்எஸ் கிரிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி டிஸ்பிளே வச்சு யூ கேன் ஏபிள் டு டூ யுவர் கோட். ஓகே, ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம இந்த டிஸ்பிளே வச்சு நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சூர்யா தானே, ஓகே, சூர்யா சொன்ன மாதிரியே வந்து லெட் மீ ஹேவ் இட் லைக் திஸ். ஸோ பை டிஃபால்ட்டாக ஐம் கோயிங் டு ஹைட் திஸ். எப்படி ஹைட் பண்ணலாம்? டேபிளில் யூ கேன் ஹைட் இட் யூஸிங் ஹிடன். கரெக்டாக? ஸோ இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு டூ இட் லாஜிக்கலி இன் JavaScript. ஸோ என்ன பண்ணுறேன்னா main.jsல வந்து கீழே வந்துட்டு ஆன் ஃபுல் டாக்குமெண்ட் லோட், இதுதான் ஃபுல் டாக்குமெண்ட் லோட் இல்லையா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுதான் எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டோம். ஓகே, ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸ் கோ டு திஸ். அண்ட் இது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோட் ஐ மீன் என்னோடய பேஜ் லோட் ஆகும்போது ஐ வாண்ட் திஸ் டிவிஷன், திஸ் எலமெண்ட் டு பி ஹிடன். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டைல் மூலியமாக பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட HTML skeleton போய் பார்க்க போகிறேன். ஸோ இன்டெக்ஸ் HTML போயிட்டு இட் இஸ் லைக் H4. கரெக்டாக? பட் இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இது எப்படி வருது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பாருங்களேன். ஸோ வேல்யூ போடுறேன், ப்ரொசீட். ப்ரொசீட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் லுக்கிங் லைக் H5. இது வந்து ஒரு அலர்ட் மாதிரி இருக்குது இல்லையா? அலர்ட் மாதிரி ஏதோ சம்திங் இருக்குது. ஸோ வி ஷுட் ரீநேம் அவர் ஆட்ரிபியூட் அக்கார்டிங்லி. ஸோ இது என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐம் ரீநேமிங் இட் டு டிவிஷன். ஓகே, இட் மேக் சென்ஸ், டிவிஷன். ஸோ சேவ். அண்ட் இது வந்து நீங்கள் நினைக்கலாம் லைக் H5 போட்டால் கூட ஒர்க் ஆகுது, எதுக்கு நீங்கள் மாற்றுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ HTML பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ skeleton, ரைட்? இட்ஸ் லைக் HTML skeleton. ஸோ அங்கே வந்து வி ஷுட் பி டிஸ்கிரிப்டிவ் லைக் as soon as possible. ஓகே, ஸோ நம்ம வந்து எப்பப்பெல்லாம் வந்து நம்ம இப்படி வச்சுருக்கிறோமோ அந்த சமயத்தில் வந்து அந்த HTML skeleton எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணணும், ரைட் பண்ணணும் கோட். ஓகே, ஸோ வித் தட் இன் பிளேஸ் நம்ம என்ன பண்ணலான்னா இதில் எங்கேயாச்சும் அஃபெக்டாக தான் பார்க்கலாம். இந்த நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல, இது அஃபெக்டாக தான் பார்க்கலாம். ஸோ அண்ட் அஃபெக்ட் ஆகல, பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஸோ எங்கே அஃபெக்ட் ஆகும்னா, ஸோ சம் பிளேசஸில் வந்து நீங்கள் வந்து இந்த H5 வச்சு நீங்கள் ஸ்டைல் பண்ணியிருப்பீங்க, கால் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த சமயத்தில் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கும். பட் நான் இப்போ வந்துட்டு அந்த ஐடி வச்சு தான் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம் ஃபார் மீ. ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே தான், அந்த ஐடியை கால் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி மேலே வச்சுருக்கேன். கரெக்டாக? ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரிசல்ட் நேம் க்ரீட்டிங் அப்படி எதுவுமே இல்லை. அப்போது மேலே நம்ம எதாவது தப்பாக பண்ணிருக்கோமா? க்ரீட்டிங் ரிசல்ட் EL. ஓகே, ஸோ க்ரீட்டிங் ரிசல்ட் EL டாட் அண்ட் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன் டாட். அண்ட் இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம்? வி கேன் யூஸ் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. ஸோ டிஸ்பிளே. அண்ட் இதை வந்து எனக்கு பேஜ் லோட் ஆகும்போது ஐ எம் அசைனிங் இட்ஸ் வேல்யூ ஆஸ் நன். ஓகே, ஸோ சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ரீலோட் ஆகும்போது எனக்கு வந்து அந்த வேல்யூ இல்லை. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இட்ஸ் லைக் டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. நீங்கள் எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம்னா டீபக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்பெக்டில் போயிட்டு அண்ட் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டீங்க அப்படின்னா வி ஹேவ் சம்திங் கால் ஹியர். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து அதோட டிப் கிடைக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் திஸ் div. ஓகே, இது வந்து ஸ்டைல் வந்து டிஸ்பிளே வந்து நன்னு இருக்குது. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு செக் அப்படின்னா நீங்கள் டாக்கிள் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, டெவ் டூல்ஸ் வந்து இதுக்கு தான் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டெஸ்ட் சர்டன் எலமெண்ட்ஸ் ஹவு தே ஆர் லுக்கிங் ஆன் UI அப்படின்னா நீங்கள் அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஆஸ் இட் இஸ் என்னோட ஃபஸ்ட் லாஜிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஏன் இது சொல்கிறேன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம எப்படி நம்ம லாஜிக்கல் திங்க் பண்ணோம்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் வெரி ஸ்மால். ஓகே, எனக்கு எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ணணுமோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வி ஹேவ் டு ப்ரொசீட் ஃபார்வர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என் வேல்யூ போடுறேன். ஓகே,
அன்பு செல்வன் அப்படின்னு போடுறேன். ப்ரொசீட் கிளிக் பண்ணுறேன். அண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஆயிடுச்சு, எரர் வரல. ஸோ விச் மீன்ஸ் வேலிடேஷன்லாம் பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே எதுவுமே வரல. ஏன் வரலன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்பிளேல போட்டு அந்த ஹிடன் வந்து இன்னும் ஆக்டிவாக இருக்குது. ஸோ வாட் வி ஷுட் டூ நவ், டெக்னிக்கலாக யோசிங்களேன். எனக்கு வந்து இன் சிம்பிள் இங்கிலீஷ் ஒரு லாஜிக்கலாக யோசிங்க. எனக்கு நான் பேர் என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கிளிக் பண்ணும்போது அப்போ வந்து எனக்கு அந்த ஸ்டைல் வந்து ஹிடனை வந்து ரிமூவ் பண்ணணும், கரெக்டாக டிஸ்பிளே பண்ணணும், கரெக்டாக. ஸோ அது என்ன பண்ணலாம், அது நான் எங்கே போகலாம், ஃபஸ்ட்டு இந்த பட்டன் எங்கே இருக்குது, ப்ரொசீட் பட்டன். ஸோ மேலே போய்க்கோங்க, ப்ரொசீட் எங்கே இருக்குது, சப்மிட் பட்டன், ஓகே இங்கே இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஐ கேன் ஏபிள் டு டாகிள் மை கிளாஸ். ஸோ என் இன்புட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இல்லை வந்து இங்கே வேலிடேஷன்ஸும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே நான் வந்து ஐம் சேஞ்சிங் மை கலர். ஸோ greeting result el டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே, கரெக்டாக டிஸ்பிளே வந்து இந்த வாட்டி என்ன பண்ண போகிறேன்னா மேக்கிங் டஸ் பிளாக்லாம் விசிபிள். ஓகே, இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு எதுவும் வரல. பட் நான் வந்து என் வேல்யூ போடுறேன் அப்படின்னா ப்ரொசீட் கிளிக் பண்ணும்போது இப்போ எனக்கு வேல்யூ வருது. ஓகே, this is how the web application will work. What you see on internet, this is how it will work. Okay, see style, yes, visibility hidden அப்படினு போட்டு போனா அது வந்து ஹிடன் தான் ஆகும், ஆனா அந்த எலிமெண்ட் அதே இடத்துல இருக்கும். கரெக்ட். இப்போ நீ ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். ஸோ இஃப் யூ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவர் சொன்ன மாதிரி விஜய் சொன்னார் இல்லைங்களா, அதை செக் பண்ணி பார்க்கலாம். லெட் மீ கமெண்ட் திஸ் கோட் ஆஸ் ஃபுல். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் திஸ் கோட். ஓகே, இந்த ஷேப் பார்த்துக்கோங்க. ஷேப் அப்படியே இருக்கா. நான் என்ன பண்ணுறேன்னா தேர்ஸ் அ ப்ராப்பர்ட்டி, another property called style dot visibility. ஓகே, ஸோ விசிபிலிட்டின்னு தெரியல, ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு. we can also go to CSS visibility. ஓகே, ஸோ இது விசிபிலிட்டி தான். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விசிபிள் ஹிடன் சொல்லிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் யூஸ் ஹிடன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அதே லாஜிக் தான், நல்லா பாருங்கள். ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து அப்படி நன் பண்ணுறோம், அதே மாதிரி விசிபிலிட்டி வந்து ஹிடன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ போட்டுட்டு சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் தி சேம் ஸ்பேஸ். நல்லா பாருங்கள், இதுக்கும் வித்தியாசம் பாருங்கள். ஓகேவா, ஸோ டிஸ்பிளே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டை ஃபுல்லாக எடுத்துரும். டாம்லேருந்து எடுக்காது, இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேயிங்லேயும் எடுத்துரும். ஓகே, ஆனால் இந்த விசிபிலிட்டி என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்காது. ஓகே, அவ்வளோதான் தவிர பட்படி உனக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கன்ஸ்டன்ஸ் எல்லாமே ஆசிட்டிஸ் இருக்கும். ஸோ விச் இஸ் தி பர்ஃபெக்ட் பிளேஸ். யா, ஐ ஹேவ் அ டவுட். நமக்கு டெய்ல்வின் சிஎஸ்எஸ்லயும் ஹிடன் அப்படின்னு கிளாஸ் இருக்குல்ல, அதுவும் இதே மாதிரி தான் ஒர்க் ஆகுமா? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் இஃப் யூ ஆர் இன்டு டெய்ல்வின் ப்ராஜெக்ட்னா நீங்கள் ஒரு சிஎஸ்எஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அங்கே ஹூர் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ஷோ இட் இன் ரியல் டைம். ஓகே, லெட் மீ சே, ஓகே லெட் டேக் திஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஐ ஹாவ் ஒரு நாவ்பால் வந்து ஐ ஹவ் ரிட்டன் சம் கோட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹவ் யூஸ்டு டிஸ்பிளே, நீங்கள் சொல்கிற மாதிரி ஹிடன் யூஸ் பண்ணிப்போம், ஹிடன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக வந்து அந்த சிஎஸ்எஸ் கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா கர்சரை இதுக்கு ஷோ பண்ணும், இது என்ன வச்சுருக்கு சிஎஸ்எஸ் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் சம்திங் லைக் இப்போ வந்து இந்த MT4 என்ன பண்ணுன்னு தெரில அப்படின்னா உங்கள் கர்சரை அதுக்குள்ளே கொண்டு போங்க. மார்ஜின் டாப் வந்து 1 வச்சுக்குது, 16 பிக்சல். ஸோ எவ்ரி திங் இஸ் டாக்குமெண்டட். ஏதாவது டவுட்டாக நீங்கள் மவுஸ் கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக அது செஞ்சிடும். ஓகே, ரைட், லெட் மீ க்ளோஸ் திஸ். ஓப்பன் திஸ். ரைட், ஸோ சொன்னதுக்கு புரிஞ்சுதா எல்லாருக்கும்? யாருக்காச்சும் புரியலையா? யாருக்காச்சும் புரியலைன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ரைட், ஸோ யூடியூப் நீங்கள் கூட என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா, ஏதாச்சும் உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா யூ கைஸ் கேன் ஆஸ்க் மீ எனிதிங். Okay, I assume that everyone can understand this topic. So next வந்து let's go with இப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், we are using tailwind, right? ஸோ நம்ம யூஐடியில் வந்து நம்ம tailwind யூஸ் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ who writes எனக்கு ஒரு டவுட்டு கேளுங்க சூர்யா. இப்போ வந்து அந்த டிஸ்பிளே இருக்குல்ல, நம்ம டியூ அந்த கலர் இருக்குல்ல, அது நம்ம டச் பண்ணாத வரையும் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் யூஐ அதில் ஆட் பண்ணுறோம். அது டச் பண்ணாத வரையும் யூஐ ஓகே. சப்போஸ் நம்ம டச் பண்ணா அந்த யூஐ சேஞ்ச் ஆகுமா? எந்த யூஐ சொல்றீங்க? சேஞ்ச் ஆகும்ல. எது சொல்றீங்க? கொலாப்ஸ் ஆகும்ல.
பச்சை கலர் டிவ் இருக்குல்ல. ஆமாம். என்ன டிவ் நம்ம இப்போ சொல்கிறீங்க? நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல அது. இல்லை எக்ஸாக்டாக சொல்லுங்கள், லைன் நம்பர் சொல்லி சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு புரியும். 15. ஓகே, இந்த டிவ். இப்போ நம்ம ஒரு நேம் கொடுத்து அதில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே. பண்ணாத வரையும் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஐ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் டச் பண்ணாத வரைக்கும் யூஐ கொஞ்சம் நல்லா இருக்குது. பண்ணும்போது கொலாப்ஸ் ஆகுமா? கொலாப்ஸ் ஆகலையே, இங்கே பாருங்களேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க தெரியல எனக்கு. பட் இப்போ போடும்போது நான் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு அது ஒர்க் ஆகல. நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்கள், யூ காய்ஸ் கம் வித் சம் எக்ஸாம்பிள். எனக்கு வந்து இது கொலாப்ஸ் ஆகலை. இப்போ நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஹாவ் மை வேல்யூ அண்ட் ப்ரொஜெக்ட் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆசிட்டிஸ் வருது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி திருப்பி மேபி புரியுமா வேணால் கேளுங்க, எனக்கு புரியுதான்னு பார்க்குறேன். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஓகே ஆல்ரெடி சொன்ன மாதிரி we are using tailwind CSS கரெக்டாக. ஸோ ஆஸ் குட் ப்ராக்டிஸாக வந்து we should never mix our CSS with styles. ஒன்று ஸ்டைல் யூஸ் பண்ணிங்க, ஸ்டைல் யூஸ் பண்ணக்கூடாது இன்ஃபேக்ட். ஓகே, ரொம்ப 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 ரேர் சினாரியோவில் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸ்டைல்ஸ். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, we have used CSS framework called tailwind CSS. அதனால் ஆல்ரெடி வந்து நிறைய நம்ம ரைட் பண்ணுற அந்த CSS ஸ்டைலிங்ஸ்லாம் வந்து இந்த கிளாஸ் நேமில் அவங்க வச்சுருக்காங்க, tailwind CSS கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, we're going to accomplish the same thing using class. Okay, so for example நான் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, let me have like ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இல்லை கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறேன், சேஞ்ச் மை பேக்ரவுண்ட் கலர் இருக்கு இல்லைங்களா, அது கீழே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் another span. ஓகே, ஒரு கிளாஸில் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் ஹலோ CyberDude அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துப்போம். லைக் நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் சேர்த்துக்காக லெட் மீ ஹேவ் லைக் ஸோ நான் கட் பண்ணிவிட்டு கூட லெட் மீ ஹேவ் லைக் இன் டிஃப்ரெண்ட் டிவிஷன். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டிவிஷன் வித் பிஜி ஆஃப் ஒயிட். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து நெக்ஸ்ட் லைன் அங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா, கொஞ்சம் எனக்கு அதே மாதிரி ஸ்பேஸ் வேணும் எனக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் சம் ஸ்டைலிங் ஃபார் இட். ஸோ மேக்ஸ் வித் எக்ஸலாக இருக்கட்டும், எம்எக்ஸ் ஆட்டோவாக இருக்கட்டும், மார்ஜின் வந்து ஒரு 20 பிக்சலாக இருக்கட்டும், 20 ரெம்மாக இருக்கட்டும். அண்ட் சேவ் பண்ணிவிட்டு அண்ட் வி ஆர் ஹேவிங் லைக் திஸ். அண்ட் செப்பரேஷனுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு கிவ் சம் பேடிங் ஆஃப் 10. ஓகே, ஸோ கூல். ஸோ கொஞ்சம் ரவுண்டாக வேணாக்கோ வச்சுக்கலாம், பட் இனிமேல் நான் வந்து அப்போ டெலிட் பண்ண போகிறேன்ல, ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும் ஆசிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஸ்டைல் இருக்குங்களா, ஹலோ CyberDude சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து கலர் மாற்றணும் டெய்ல்விண்டில். எப்படி மாற்றுவீங்க? ஹலோ CyberDude அந்த ஃபோன் கலரா இல்லை பேக்ரவுண்ட் கலரா? எனக்கு அந்த டெக்ஸ்ட் கலர். டெக்ஸ்ட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி கலரை கொடுத்தா சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்போது சொல்லுங்கள், எனக்கு அந்த கலர் சொல்லுங்கள். கலர் ஒன்றுமாக கூட ஞாபகம் இல்லை. ஓகே, அப்படின்னா டெக்ஸ்ட் ஹைஃபன் ரெட் 500. ரெட் 500. ஓகே, இப்போ சேவ் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஹேவிங் வி கேன் சேஞ்ச் அவர் ஸ்டைலிங் லைக் தட். ஓகே, ஸோ இன் HTML. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we going to change the CSS class names using JavaScript, in JavaScript using DOM. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா அதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு கெட் திஸ் HTML element in JavaScript we have to select it, right? ஸோ இதாச்சும் ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்ப்போம். அக்கலையா, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இந்த ஹலோ CyberDude வந்து நான் வாங்கணும், அந்த எலிமெண்ட் வந்து JavaScriptல வாங்கணும். அந்த ஸ்பான் டேக் ஒரு ஐடி கொடுத்துட்டு ஓகே, ஸ்பான் டெக்ஸ்ட். ஓகே, பட் அதான் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக கொடுங்க. ஸ்பான் டெக்ஸ்ட் நம்ம தரோம் இல்லைங்களா, மீனிங்ஃபுல்லாக லைக் கிரீட் CyberDude டெக்ஸ்ட் இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இல்லை CyberDude டெக்ஸ்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம், வாட் எவர் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ. ஸ்பான் டெக்ஸ்ட் போடும்போது இதே மாதிரி நான் ஸ்பான் கிரியேட் பண்ணுவீங்க ஃபியூச்சரில், அப்போ கான்ஃபிளிக்ட் ஆகும் இல்லைங்களா, அதனால். ஸோ இப்போ இது இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்து JS-ல போயிட்டு எந்த JS டாக்குமெண்ட் main dot js. ஓகே, ஸோ மெயின் JS-குள்ளே போயிட்டு document dot get element by id. ஓகே, எங்கே போகணும், மேலே போடலாமா?
போடலாம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட். ஓகே, எலிமெண்ட் பை ஐடி வேணாம், கொரி செலக்டரில் சொல்லுங்கள். query selector all. எது கொரி செலக்டர் ஆல்? எனி ரீசன்? இல்லை query selector கொடுங்க. ஓகே, அதில் வந்து ஸ்பேன். இப்போ ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். கான்ஸ்ட் ஓகே, greet element எலிமெண்ட் இஎல். ஓகே, ஆக்சுவலி ஓகே இங்கே கமா ஈக்குவல் போட்டுடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு வந்து இண்டெக்ஸ் HTML வந்து ஐடி ஸ்பெசிஃபை பண்ணீங்க? கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஐடி கொடுக்க சொன்னேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பேன் வந்து இங்கே எவ்வளோ இருக்குது ஆக்சுவலி இருங்க செக். ஸோ இப்போதைக்கு ஸ்பேன் வந்து ஒன்று தான் இருக்குது, ஓகேவா? பட் வாட் சப்போஸ் ஐ ஹேவ் அனதர் ஸ்பேன், அப்படின்னா என்ன பண்ணுறது? ரெண்டுமே செலக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இதுக்கு ப்ராப்பராக என்னென்னா யூ ஹேவ் ஆல்ரெடி யூஸ் அன் ஐடி. ஸோ என்ன பண்ணிக்கணும், ஸ்பேனை தாண்டி நீங்கள் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஸ்பேன் இதுக்குள்ளே இருக்கிற அந்த கிரீட் அந்த ஐடி, அந்த ஐடி நீங்கள் போட்டுக்கணும். இதுதான் பர்ஃபெக்டான வே. ஓகே ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து என்ன நேமோ அதே நேம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கூட கிரீட் இஎல் வந்து புரியல. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா எந்த ஐடி நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதே ஐடி நீங்கள் வந்து கான்ஸ்ட் வேரியபிளாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, CyberDude EL. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, இப்போது என்ன பண்ணலாம், இப்போ லாக் பண்ணி பார்க்குறது. console.log greet CyberDude EL. ஓகே, லாகில் வந்து greet பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் ரைட் கிளிக் கன்சோல் அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு வருது. சூப்பர். ஸோ ஐ ஹேவ் சம் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. என்னென்னா என்னது இந்த கன்சோல் டாட் லாக் அப்படின்னா என்னது? நம்ம விண்டோவில் கன்சோலில் போய் நம்ம இந்த எலமெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். நைஸ், சூப்பர். குட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்ம வாட் எவர் நம்ம கன்சோலில் டெவலப்பர் கன்சோலில் வந்து நம்ம லாக் பண்ணுறது தான் அந்த ஃபார்மேட் கன்சோல் டாட் லாக். ஓகே, சூப்பர், நைஸ். ஓகே, இப்போ வந்து என்னென்னா ஓகே லெட்ஸ் டேக் ஸ்வேதாவா? சாரிங்க, ஸ்வேதா. ஓகே, யா. இப்போ சொல்லுங்கள். இப்போ எனக்கு வந்து ட்ரை டு ஹாவ் ரெட் கலர். ஓகே, லெட் மீ க்ளோஸ் திஸ். ஐ டோன்ட் வாண்ட் திஸ். ஓகே, இப்போ எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ரெட் கலரில் மாற்றுங்க. ஓகே, ஜேஎஸ் போங்கல. main.js you have to specify the file name. JS என்னமோ நிறைய JS இருக்கும் இல்லைங்களா? main.js குள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கரெக்டாக சொல்லணும். ஓகே, நம்ம ஒரு வேரியபிள் சேவ் பண்ணியிருந்தோம்ல, இப்போ அந்த வேரியபிள் நேமே அங்க போடுங்க மேல. இந்த வேரியபிள் நேமுங்க create CyberDude EL. ஓகே, எங்கே போடணும்? இல்லை, லைன் நம்பர் சொல்லிட்டு சொல்லுங்க. 54ல போடுங்க. கண் தெரியுதா? நான் ஜூம் பண்ணுறேன். ஓகே, தெரியுது. சரி, இங்கே எங்கே போடணும்? இங்கே 54ல போடுவா? இல்லை 56ல போடுங்க. ஓகே, நீங்க கிரீட்குள்ள இல்ல இந்த வெளில போன சொல்றீங்களா? ஓகே, சாரி, இப்படி போட சொல்றீங்களா? இல்ல இப்போ உங்களுக்கு இதுக்குள்ள தானே வேணும்? இல்லை, நான் கேட்குறேன். எனக்கு வந்து கலர் பிரிண்ட் ஆகணும், அவ்வளோதான். எப்படி வேணா இருந்தாலும் ஓகே தான் எனக்கு. ஓகே, வெளியே போடலாம். சரி, ஓகே, சொல்லுங்க என்ன பண்ணணும். அந்த வேரியபிள் நேம் போடுங்க. greet CyberDude EL. ஓகே, எனக்கு வந்து கலர் மாற்றணுங்க. எனக்கு வந்து இந்த ஃபாண்ட்டோட கலர் மாற்றணும். ஓகே, சரி, டாக்குமெண்ட் டாட் ஆட் ஈவென்ட் லிஸ்டனர். ஓகே, எதுக்கு அது பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ லைக் அது கிளிக் பண்ணலாம் தேவையில்லை. எனக்கு வந்து ஆன் பேஜ் லோட் ஆகும்போது எனக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். கிளிக் பண்ண ஆகணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பேஜ் லோட் ஆகுது இல்லைங்களா அதுக்கு முன்னாடி, அதே மாதிரி எனக்கு வந்து கலர் வந்து லோட் ஆகணும். CSS வந்து அப்ளை பண்ணணும் அதுக்கு, அப்படி சொல்கிறேன். ஓகே, டாட் ஸ்டைல் டாட் டெக்ஸ்ட் டாட் ஸ்டைல் மட்டும் போடுங்க. இதோட டெக்ஸ்ட் கலர் தானே ரெட்டா மாற்றணும் எனக்கு. ஸோ டாட் கலர் டாட்
கலர் கலர் வரல. இல்லை எதுவும் வராது, VS Codeல வராது, சஜஷன்ஸ்க்கு வராது. பிகாஸ் அது நம்ம டைப் ரைட் பண்ணதால நம்மளுக்கு அது வராது. பட் அகைன் நீங்கள் உங்களுக்கு சின்டாக்ஸ் ரெட் தான். ஸோ ஈக்குவல் டு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெட்டுனா ரெட்டு போட்டுக்கலாம். ஆனால் இப்போ சேவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, ஸோ இது வந்து திஸ் ப்ராசஸ் வில் டேக் சம் மில்லி செகண்ட்ஸ். ஓகே, ஸோ மில்லி செகண்ட்ஸ் மைக்ரோ செகண்ட்ஸ் எவ்வளோ இருக்கலாம். ஸோ இது பண்ணாமல் அது கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணுறோம் இல்லைங்களா. இது என்ன பண்ணணும்னா பெஸ்ட் பிளேஸ் டு ஹேவ் இட் இன் ஹியர். ஏன்னா ஃபஸ்ட் டாம் கனெக்டில் லோட் ஆகிட்ட ஒன்று தான் எனக்கு கலர் அப்ளை பண்ணணும். கரெக்டாக. ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு சேஞ்ச் யூ ஹேவ் டு புட் இட் இன்சைட் திஸ் ஈவன் லிசனர், இந்த டாம் கண்டென்ட் லோடுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லெட் மீ சே இட் அகெயின். ஸோ ஒரு வாட்டி பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு, ஐ மீன் ஒரு வாட்டி பேஜ் வந்து கம்பைல் ஆகும்போதும் இட் வில் டேர்ன் ஃப்ரம் HTML மார்க்அப்ஸ் டு டாம். ஓகே, ஒன்ஸ் அண்ட் டாமாக கன்வெர்ட் ஆன ஒன்று தான் இட் வில் எமிட்னா இது வந்து உங்களுக்கு தரும் இந்த ஒரு ஈவெண்ட்டை, டாம் கண்டென்ட் லோடுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து எனி கைண்ட் ஆஃப் மேனிபுலேஷன் யூ லைக் டு அக்கர் அதெல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே தான் போடணும். ஓகே, சூப்பர் நைஸ். இப்போ வந்து any other people like ரியாஸ், ஃபாண்ட் போல்ட் ஆகுங்க. ரியாஸ் இருக்கிறா? சரி, ஓகே. காயத்ரி, அன்பு எனக்கு ஒரு டவுட்டு. சரியா கேளுங்க. இப்போ நம்ம இதில் வந்து டெய்ல்வின் அந்த ப்ராப்பர்ட்டி கலர் யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. பிகாஸ் ஸ்டைலில் வந்து நீங்கள் டெய்லிங் சீசஸ் யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது இல்லையா. அதுதான் இந்த ஸ்டைல்ன்றது வந்து யூ ஹேவ் டு கிவ் யுவர் ஓன் CSS. சப்போஸ் இப்போ வந்து ஒன்லி டெய்ல்வின் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு ஒரு நிலைமை வந்து அப்போ என்ன பண்ணுறது? அதுதான் இப்போ காமிக்க போகிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் செக்ஷன். ஓகே சரி, ஓகே. காயத்ரி, in the next line 55 please give greet CyberDude EL dot style dot font font okay is equals to bold in equal to bold. Does okay, நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்கு you can go to any CSS. okay, for example let's create a new CSS. ஸோ இது வந்து ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் we are selecting some பாடிக்கு வந்து அப்ளை பண்ணுறேன் CSS. இதில் ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ யூ கேன் either யூஸ் திஸ் இல்லை வந்து அதோட வந்து ரொம்ப கரெக்டான இது பார்த்தீங்கன்னா we can use font weight. ஓகே, instead of font you can specify font weight. ஸோ அதில் என்னவோ நீங்கள் போல்டு போட்டுக்கலாம். எஸ், ஆக்சஸ் கொடுக்குறீங்களா? கொடுங்க. நீங்கள் ரிக்வெஸ்ட் வரல எனக்கு. நெட் லொகேஷன். ஓகே, ஸோ புரிஞ்சுதா காயத்ரி, கங்காதர், புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ யூ ஹேவ் டு பி ப்ரிசைஸ் வைல் ஹேவிங் CSS கோட். ஸோ ஃபாண்ட்டும் வந்து சரி, லெட் மீ கிவ் இட். நான் ஃபாண்ட் யூஸ் பண்ணதில்லை, பட் நீங்கள் சொன்ன கோடே போட்டு பார்க்கலாம் ஒர்க் ஆதான்னு சொல்லிட்டு. ஸோ சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் லெட் மீ ரிஃப்ரெஷ் அண்ட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தி ரீசன், பட் font weight யூஸ் பண்ணி பார்ப்போமா? font weight, save, and now it's working. So it is a correct format. okay, so தேர்த்துக்காக என்ன பண்ணலாம்? font versus font family, font weight. okay, so it's so irritating, like உங்கள் சவுண்ட் கேட்குதுல, தலையில் வந்து சுற்றில் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குதுல உங்களுக்கு எல்லாருக்கும். இங்கே வீட்டு அங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுனால அப்படி கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே, ஆக்சுவலி இந்த ஃபாண்ட் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ் டு ஹாவ் ஆல் தி செட்டிங்ஸ், லைக் என்ன ஃபாண்ட் சைஸு, என்ன ஃபாண்ட் ஃபேமிலி அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஓகே, ஸோ யூ ஷுட் நாட் ஸ்பெசிஃபை வெயிட் அலோன். ஐ மீன் அதோட போல்டு அது மாதிரி தரக்கூடாது. அந்த ஃபாண்ட்டுக்கான எல்லா விஷயங்களுமே நீங்கள் தரணும். ஓகே, ஸோ யூ கேன் ஸ்க்ரால் டவுன் அண்ட் யூ வில் சி திஸ் இஸ் தி ஃபார்மேட். ஓகே, ஸோ இது எப்படி நீங்கள் ஃபாண்ட் சைஸ் போட்டுட்டு ஃபாண்ட் ஃபேமிலி போட்டுட்டு அண்ட் அப்படி போட்டுறீங்க இல்லைங்களா, அதுதான் அதோட ஃபார்மேட். okay, as you can see it is a shorthand of using font. so நல்லா தெரிஞ்சுக்கோங்க. so whenever we have something called நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், we have something called font னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் இருங்க, ஹைலைட்டுக்காக இப்படி போடுறேன். font னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபாண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா we have many things, சரி, font weight இருக்குது,
ஃபாண்ட் சைஸ் இருக்குது and so and so. Okay, and அதே மாதிரி if you take background for example, we have many things. Okay, background சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஓகேவா. ஆனால் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா we have many things like background, color இருக்குது and so and so. Okay, ஸோ எப்பப்பெல்லாம் வந்து இந்த ஃபாண்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து அதை ஷார்ட் ஹேண்ட். ஸோ யூ கேன் ஸ்பெசிஃபை ஆல் தி செட்டிங்ஸ் இன்சைட் திஸ் ஃபாண்ட் in this property. Okay, this is what we call as ஷார்ட் ஹேண்ட். ஒரே ஒரு கோடில் வந்து we can have multiple CSS codes, multiple CSS properties are values. Okay, right, so let remove it. Super good, nice. இப்போ என்னன்னா let's do yes. So in that font now there's px and rem also something is there, so what's you the specify it? Where you asking? In the documentation which you showed previously. Okay, here. Yeah, in this we have like one font. EM means even though CSS units. Okay, just like px நம்ம யூஸ் பண்ணுறீங்களா, px pixel and percentage, like that, it's also a CSS unit. So idukku is there any major difference of the it's all about we can measure scale by using centimeter, millimeter and inch and so on, so la adhe maadha. It's like the same, it's like a unit measurement. Okay, so if you are so curious அப்படின்னா em to pixels search பண்ணி பாருங்க. Okay, we have something called conversion. So இதில் வந்து you can convert. So இப்போ வந்து 1.2 1 em வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். Okay, let's scroll here and this is a em. So 1 em வந்து 16 pixel. Okay, like so it will change. So either you can give 16 pixel or you can give 1 em. It is a CSS unit. புரிஞ்சுதாங்க? As you can see, this is also the same unit which has the same the way of measurement தான் டிஃப்ரெண்ட்டாக மாறும், மற்றபடி எல்லாமே சேம் தான். Okay, let me close the remaining thing. Nice. இப்போ வந்து let's change something. Okay, I hope like எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா with that knowledge I'm going to jump into a different concept which is adding styles using class names. Okay, ஸோ எனக்கே வந்து இது மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப கிளாஸ் எடுத்து மொக்க போகிற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து இதுதான் சொல்லித்தரணும், அப்போ தான் வந்து புரியும்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன் இந்த ஃபார்மேட்டில். ஓகே, ஸோ யாச்சும் ரியாஸ்க்கு மெசேஜ் பண்ணுங்களேன் வாட்ஸ்அப்பில். அவருக்கு லிங்க்கில் அசஸ் வரலன்னு சொல்கிறாரு. பட் எனக்கு எந்த ஒரு கொஸ்டின் வரல. ஓகே, ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாருன்னா அவரை ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ரைட், சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஐம் கோயிங் டு ரிமூவ் திஸ் ஸ்டைலிங்ஸ். ஓகே, இது வந்து என்னோடய ஸ்டைலிங்ஸ் நான் கமெண்டாக போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஃபார் யுவர் நாலேஜ், ஸ்டைலிங்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ ஐ வில் ஹேவ் மை யூடியூப் கமெண்ட்ஸ். சில பேர் யூடியூப்பில் கமெண்ட் கேட்பாங்க இல்லைங்களா, அதுக்காக வில் ஆல்சோ ஓப்பன் தோஸ் கமெண்ட்ஸ் ஹியர். ஓகே, திஸ் இஸ் அ கமெண்ட். பர்ஃபெக்ட். அன்பு ஓகே ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டேங்க. ஓகே, தேங்க்யூ. சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து சிஎஸ்எஸில் கிளாஸ் நேம்ஸ் வழியாக வந்து எப்படி நம்ம வந்து பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு கமெண்ட் போத் லைன்ஸ் அண்ட் நம்ம அவுட்புட் வந்து பார்ப்போம். எனக்கு இப்போ எதுவுமே இல்லையா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இஃப் யூ கோ அண்ட் இன் HTML கோட் we can have something called text red of 500. ஓகே, ஸோ இப்படி போட்டிங்கன்னா தி கலர் வந்து சேஞ்ச் ஆகும். கரெக்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த சேம் கிளாஸ் நேம் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா, ஓகே, ஸோ த்ரூ டாம் மூலிமா நான் வந்து ஐம் கோயிங் டு ஆட் தட் கிளாஸ் நேம். அது எப்படின்னு பார்ப்போம். ஓகே, நான் என்ன பண்ண எல்லாம் ரூம் பண்ணிக்கிறேன். சேவ். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ ஃபார் எவ்ரி பேஜ் லோட் எனக்கு வந்து என்னோட கோட் ரன் ஆகணும்னா நான் எங்கே போடலாம், ஐ ஹேவ் டு புட் இட் இன்சைட் DOM content loaded. இதுதான் சேஃபான பிளேஸ். கரெக்டாக.
ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி யூ ஹேவ் டு கால் சேம் ஆஸ் இட் இஸ் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ யூ ஹேவ் டு ரெஃபரன்ஸ் இட் யூஸிங் டாக்குமெண்ட் டாட் query filter ஆர் கெட் எலமெண்ட் பை ஐடி அண்ட் ஸோ பண்ணிட்ட உடனே அந்த எலிமெண்ட் வாங்கிடுவோம்ல இல்லையா. ஸோ greet சொல்லிவிட்டு ஸோ greet CyberDude EL டாட் அண்ட் எப்படி அங்கே வந்து ஸ்டைல்னு இருக்கோ அது மாதிரி தேர்ஸ் சம் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிளைண்டாக வந்து இது மாதிரி இருக்குன்னு சொல்கிறதோட நம்ம கன்சோல் லாக் பண்ணிவிட்டு அது இருக்கான்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வேர் இட் எக்ஸிஸ்ட் அதை நான் காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளியராக புரியும் உங்களுக்கு. ஸோ சேவ் பண்ணிவிட்டு அண்ட் லெட் மீ ஓப்பன் மை கன்சோல் அண்ட் இஃப் யூ கோ டு யுவர் கன்சோல் அண்ட் வி ஹேவ் திஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் அண்ட் சம்டைம்ஸ் இப்படி தான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது வராது. அப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் ஃபார்மில் காமிக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இஃப் யூ ஸ்க்ரால் டவுன் மீன்ஸ் யூ ஹேவ் சம்திங் கால் கிளாஸ் நேம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கிளாஸ் நேமில் வந்து யூ கேன் ஹேவ் யுவர் கிளாஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட கிளாஸ் வந்து ஒரு ரிசர்வ்டான நேம் இன் ஜாவாஸ்கிரிப்ட். அதனால் யூ கான்ட் யூஸ் கிளாஸ் நேம். ஓகே, ஐ மீன் கிளாஸ் வந்து ஒரு நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா they have a different thing called dot class name. ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஸோ இந்த கிளாஸ் நேம் டைப் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வேல்யூ ஆஃப் எலமெண்ட் கிளாஸ் கண்டென்ட் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து சப்போஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை லாக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அண்ட் கீழே அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் டேபிள் எனக்கு. இப்போ சேவ் பண்ணிவிட்டு அண்ட் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்களேன் அண்ட் கோ டு யுவர் கன்சோல் அண்ட் ஹியர் யூ ஹேவ் நத்திங். ஏன் நத்திங், ஏன் எதுவுமே இல்லை சொல்லுங்கள். ஒய் ஹேவ் நத்திங்? கிளாஸில் எது கொடுக்கலையா? கரெக்ட். ஸோ உங்கள் HTML வந்து ஏதாச்சும் இந்த ஸ்பேன் எலமெண்ட்டில் ஏதாச்சும் கிளாஸ் நேம் இருந்துச்சுன்னா அது காமிக்கும் ஆஸ் இட் இஸ் லைக் ஆட்ரிபியூட் மாதிரி இது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ கிவ் சம்திங் கால் டெக்ஸ்ட் ஆரேஞ்ச் ஆஃப் 500 அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிளாஸ் நேம் தந்த வேல்யூ வந்து ஷோ பண்ணுது. ஓகேவா, பட் என் கோல் அது கிடையாது. என் கோல் என்ன, எனக்கு வந்து இந்த கலர் வந்து ரெட்டாக மாற்றணும், அதான் என் கோல். கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணலான்னா ஐ கேன் ஜஸ்ட் ரிமூவ் திஸ் கிளாஸ் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நான் மெயின் ஜேஸ்குள்ளே போயிட்டு ஐ கேன் அசைன் சம் வேல்யூஸ். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு அன்றைக்கி கீழே அது கமெண்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து போட்டுட்டு அதுக்கு அசைன் பண்ணுறேன் வேல்யூ. என்ன நம்மளோட CSS கிளாஸ் நேம் என்ன போட போகிறோம், இந்த டெக்ஸ்ட்டு ரெட் ஆஃப் 500. கரெக்டாக, அதை நாங்கள் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா we have accomplished this same thing. இப்போ வந்து நம்ம நல்லா பாருங்கள், HTML வந்து நம்ம கிளாஸ் தரல, பட் நம்ம லோட் பண்ணும்போது we have assigned the class name using this dot class name. ஓகே, இதுதான். இப்போ எப்படி நீங்கள் வந்து ஸ்டைலில் பண்ணும்போது டாட் ஸ்டைல் டாட் கலர் போட்டிங்க, அதே மாதிரி கிளாஸ் நேம் யூஸ் பண்ணோன்னா டாட் கிளாஸ் நேம் சொல்லிட்டு நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சேட் போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஃபாண்ட்டு வெயிட் நான் ஆட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபாண்ட் செமி போல்ட், இது வந்து நம்ம டேபிளில் யூஸ் பண்ணுற அந்த கிளாஸ் நேம். கரெக்டாக. ஸோ சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா போல்ட் ஆகிடுச்சு. ஐ கேன் டூ எனிதிங். ஓகே, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து அதில் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலி உங்களோட திங்க் தான். பட் இங்கே நீங்கள் கான்ஷியஸாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோ டு இண்டெக்ஸ் HTML அண்ட் ஹேவ் சம்திங் லைக் கிளாஸ் டெக்ஸ்ட் அண்ட் ஒரு ரேண்டமாக ஒரு கலர் நான் போட போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஐம் கோயிங் டு யூஸ் மை ஆர்பிட்ரி வேல்யூஸ். ஆர்பிட்ரி வேல்யூஸ்னால் இது மாதிரி போட்டுட்டு நீங்கள் உங்களோட எக்ஸாக்ட் கோடிங் போடுவீங்க இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஷூவிங் போடுறேன். ஓகே, ஸோ ஏதாச்சும் கலர் தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருங்க, லெட் மீ கமெண்ட் திஸ் ஃபார் நவ். அண்ட் இங்கே நான் வந்து ஒரு 1 2 3 4 5 6 6 டிஜிட் ரேண்டமாக போட்டேன். அது என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கலர் வந்திருக்கா இல்லையான்னு தெரியலையே. மேபி இருங்க, நம்ம ஏதாச்சும் ட்ரை வித் RGB கலர் மாதிரி 0000 FF00. ஸோ இது என்ன வரும்னு சொல்லுங்கள். வாட் இட் வில் கிவ் யூ திஸ் கலர் கோட்? green ரெட் கலர். green எல்லாம் 3 கலரில் பாசிபிளாக சொல்கிறீங்க. ஒருத்தர் ரெட்டு ப்ளூன்றீங்க, க்ரீன்றீங்க. ஓகே ப்ளூ வராங்க. ஓகே, சேவ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்திருக்கு. RGBன்னு நினைக்கிறேன். ஓகே, RGB. ஸோ ரெட் க்ரீன் ப்ளூ. ஓகேவா, அதனால உங்களுக்கு அப்படி வந்திருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா லெட் மீ ஹேவ் லைக் அ ப்ளூ, அப்போ தான் நம்மளுக்கு டார்க்காக தெரியும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதே கலர் கோடை வந்து நான் இங்கே மாடிஃபை பண்ண முடியும் தான் பார்க்கலாம். அதை கட் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் என்னோட மீடியா வந்து ஐம் அன்கம்பெட்டிங் திஸ் கோட் இங்கே நான் வந்து இங்கே போடுறேன். ஓகே, அண்ட் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இஃப் யூ ரிஃப்ரெஷ், எஸ் இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. பட் சினாரியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஓன்ட் ஒர்க். ஏன் ஓன்ட் ஒர்க்னா நான் யூஸ் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா டெய்ல் CSS வந்து
it won't look into a JS file. ஓகே, பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம வந்து நம்மளோட CDNல யூஸ் பண்ணதுனால இட் இஸ் கெட்டிங் ஆட்டோமேட்டிக்லி. பட் இஃப் யூ ஆர் யூஸிங் வீட் ஆர் எனி அதர் வெப் பண்டிலர்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம tailwind.config.js ஃபைல் வச்சுருப்போம் கரெக்டாக. அதுக்குள்ளே போய்ட்டு யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை திஸ் பாத், இல்லைனா வந்து இங்கேருந்து உங்கள் CSS கோட் வந்து எடுத்துக்காது. ஓகே, தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரைட், ஸோ லெட்ஸ் undo அண்ட் சேவ் பண்ணிப்போம். அண்ட் ஓகே, கூல், நைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாட் சப்போஸ் ஐ வாண்ட் டு ஹேட் another CSS டைனாமிக்லின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ இங்கே என்டர் பண்ணிக்கலாம் கரெக்டாக. பட் அதோட மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே பார்த்தீங்கன்னா we have something called class list. ஓகே, ஸோ என்ன பண்ணலான்னா அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே போயிட்டு அதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு let me go to this object. இது என்ன தருதுன்னு பார்க்கலாம். ஸோ சேவ் அண்ட் அதே மாதிரி ரிஃப்ரெஷ். ஓகே, வந்துச்சு. இப்போ ஸ்கால் பண்ணும்போது we have கிளாஸ்லேயே பாருங்கள், we have class name. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா we have class list. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஹாவ், இது வந்து ஒரு இன்னொரு இது தருது டாம் டோக்கன் லிஸ்ட் சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஓகே, பட் நான் சொல்கிற சிம்பிளாக யோசிச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் நேம் வந்து ஜஸ்ட் நீங்கள் அசைன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளாஸ் நேம். ஓகே, ஆனால் நீங்கள் டைனமிக்காக நிறைய விஷயங்கள் பண்ண போகிறீங்க, லைக் ஆட் ரிமூவ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் இது பார்ப்போமே. நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வாண்ட் டு ஹாவ் a class called text blue 500. ஓகே, சேவ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூ கலர் இருக்குது. ஓகே, பட் எனக்கு வந்து ப்ளூ கலர் வேண்டாம், ஐ வாண்ட் ஒன்லி ரெட். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம், எதர் நான் வந்து இதுக்கு வந்து HTML டச் பண்ணாமல் JSல பண்ணோம் அப்படின்னா ஐ ஹவ் டு ரிமூவ் இட், ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி greet CyberDude டாட் கிளாஸ் நேம் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அப்ளை ஆகலை. பட் எனக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா ஐ ஹேவ் டு ஹாவ் தி ஃபாண்ட் செமி போல்ட், அதெல்லாம் நான் வந்து ஆட் பண்ண வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே ஃபாண்ட் செமி போல்ட் போட்டேன் அப்படின்னா ஆட் ஆயிடுது. ஓகே, ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஸோ ஆட் ஆயிடுச்சு. பட் இது வந்து ஒரு ப்ராப்பரான வே கிடையாது. ஓகே, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கிளாஸ் லிஸ்ட்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் கோயிங் டு delete this அண்ட் கிளாஸ் லிஸ்ட்டுன்னு போடும்போது டாட் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு மெத்தட், இட் வில் கிவ் யூ மோர் கண்ட்ரோல்ஸ். லைக் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு கிளாஸில் ஏதாச்சும் நியூவாக ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணுறீங்கன்னா யூ கேன் கெட் யூஸ் ஆஃப் தட் ஆட் மெத்தட். ஆடு, கண்டெய்ன்ஸ், என்ட்ரிஸ், நம்ம அரேஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே இருக்குது. பிகாஸ் கிளாஸ் நேம்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஓகே, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோ டு திஸ் வி ஹேவ் மெனி கிளாஸ் நேம்ஸ், ரைட்டா. ஸோ இந்த கிளாஸ் நேம்ஸ்லாம் இட் வில் கன்வெர்ட் இன்டு அன் அரே லைக் ஃபார்மேட். அங்கே வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணுறோமோ ரூம் பண்ணுறோமோன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு ஆட் சர்டன் திங்ஸ்னால் அதே மாதிரி ஆடு அண்ட் இதுக்குள்ள வந்து அந்த நேம் என்ன நேமோ அதை போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ஆட் அ கிளாஸ் நேம் கால் ஃபாண்ட் ரெட் இல்லை டெக்ஸ்ட் ரெட் ஆஃப் 500. ஓகே, ஸோ அதே மாதிரி எனக்கு வேணும்னா அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஐ கேன் ஹேவ் மை ஓன் அதர் கிளாஸஸ். ஸோ இங்கே ஒரு போட்டுட்டு இங்கே நான் வந்து அதே மாதிரி ஃபாண்ட் செமி போல்ட் கூட நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் அங்கே அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, இட்ஸ் லைக் டூயிங் மல்டிபிள் வேஸ். பட் இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான அப்ரோச். ஓகே, ஸோ வாட் சப்போஸ் எனக்கு ஃபியூச்சரில் வந்து ஒரு 5 minutes கழிச்சிட்டு ஐ ஹவ் டிசைடட் லைக் எனக்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வேண்டாம், ஃபாண்ட் போல்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணுறேன். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா greet ஓகே CyberDude டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் அண்ட் நீங்கள் போடும்போது we have something called remove. ஓகே, பார்த்தீங்கன்னா ரிமூவ் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணோன்னா இட் வில் ரிமூவ் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்ட். ஸோ நீங்கள் என்ன தரீங்களோ அது வந்து ரிமூவ் பண்ணிக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வேணாம் கரெக்டாக. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன், ஃபாண்ட் செமி போல்ட் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிமூவ்ட். ஓகே, ஸோ ஒரு CSS கிளாஸ் நேம்ஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் CRUD ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறீங்க லைக் கிரியேட் ரீட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் யூ கேன் யூஸ் திஸ் திங் கால் கிளாஸ் லிஸ்ட். புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் வந்து புரியல ஆக்சுவலி, கொஞ்சம் நிறைய சொன்ன மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் மூஞ்ச பார்க்குறேன் லைக் ஏதோ ஏலியன் லாங்குவேஜ் மாதிரி பார்க்குறீங்க எல்லோரும். ஓகே, ஸோ என்னெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து புரியலையோ நீங்கள் கேளுங்க அகெயின். ஸோ ரேவதி ராஜகோபால், ஹாய், ப்ளீஸ் அப்லோட் மோர் JavaScript கான்செப்ட் வித் ப்ரோடைப் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட் எக்ஸெட்ரா.
ஷூர் கண்டிப்பாங்க. வி வில் ஹாவ் செப்பரேட் சீரீஸ் ஆன் தட் லேட்டர் ஆன். ஓகே, மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸில் அது வராது. ஊப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நாங்கள் பிளானிங் சீரீஸ், அதில் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட ஊப்ஸ் கான்செப்ட்லாம் வந்து நாங்கள் கவர் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, நைஸ். ஓகே, கூல். இப்போது புரிஞ்சதா நான் சொன்னது எல்லாமே? Anbu? Yeah. So here we have added a font semi-bold and we have removed it. What you want to change from semi-bold to bold appdi? Again, you have to just go and அதே மாதிரி greet and result dot, sorry, not result, git CyberDude, right? CyberDude el dot class list dot, and we have many things here, so you can see many things. So இதில் வந்து ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஸோ toggle and remove, replace, we have something called replace. Nice. Replace பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே வந்து we have to specify what we are searching என்னவோ நமக்கு என்ன வேணும். we have to change from font semi bold and I want to change that to font black, okay, which is a very dark version of bold. okay, இப்போ போட்டுட்டு நான் அதை அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன், கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இஃப் நவ் இட் இஸ் ஸோ பிளாக். எப்படி செக் பண்ணிக்கலாம்? ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் போயிட்டு and you can just click on this text and it will give you it is font black. We have successfully replaced it. ஸோ நீங்கள் வந்து அது கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், யூ டோன்ட் ஹேவ் தட் பெனிஃபிட்ஸ், ரைட்? ஸோ இதுமாதிரி ஆட் பண்ணது ரீப்ளேஸ் பண்ணதான் உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் they have come up with a own method called class list. இதை நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்டாக, சின்ன ஒரு ஒர்க் செக்ஷனாக நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும், எல்லாம் புரியாது. we have many things. நம்ம அரேஸில் பார்த்த மாதிரி கீஸு இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. if you have this read CyberDude dot class list dot, இங்கே பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்ஸு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெசிஃபை லைக் இந்த கிளாஸ் நேம் இருக்கா இல்லையா செக் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் கெட் யூஸ் ஆஃப் திஸ் கண்டெய்ன்ஸ். என்ட்ரிஸ்னால் இட் வில் கிவ் யூ ஆல் தி வேல்யூஸ். ஃபார் ஈச் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சின்ஸ் ஆரிங்கன்னா ஃபார் ஈச் யூஸ் பண்ணிக்கலாம். ஐட்டம்ஸ் அதே மாதிரி தான், கீஸு, ரிமூவ், ரீப்ளேஸ் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஓகே, டாகிள்னா லைக் இஃப் யூ வாண்ட் லைக் ஜஸ்ட் லைக் ஸ்விட்ச். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் லைக் டாகிள் ஃபங்க்ஷனாலிட்டினா அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி அரே ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால யூ ஹேவ் கெயின் தட் மச் பெனிஃபிட்ஸ் வைல் யூஸிங் திஸ் கிளாஸ் லிஸ்ட். ஓகே, ஒரு டவுட் கேளுங்க. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணலான்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு 5 minutes அந்த மாதிரி அப்புறம் ரிமூவ் பண்ணலாம். ஆமாம், ஜஸ்டிங் அது நம்ம டைமிங் எதுவுமே கொடுக்கல இல்லையா? இல்லை, நான் என்னோட மைண்டுக்கு சொன்னேன். லைக் ஒரு லேட்டரான கழிச்சு நான் வந்து ரிமூவ் பண்ண நினைக்கிறேன்னா அப்போ நான் ரிமூவ் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். இதுக்கும் டைமுக்கும் சம்மந்தம் இல்லை. ஐ செட் ஃபார் லைக் ஒரு ஸ்டோரி ஃபார்மில் தான் சொன்னேன் நான். ஆஸ் இட் இஸ் நீங்கள் தான் உங்களோட ஆக்சுவல் கோட். இங்கே டைம்லாம் கிடையாது. ஆப்ஷன்ஸ் இருக்கு. சாரி, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ணலாமான்னு கேக்குறேன். ஓகே, சூப்பர், நைஸ் கொஸ்டின். அண்ட் இது வரைக்கும் பார்க்கும்போது எல்லாம் போரிங்காக தானே இருக்குது. லெட்ஸ் டூ சம்திங் யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ ரோஷினி, ரைட், ரோஷினி சொன்ன மாதிரி ஒரு 5 minutes கழிச்சிட்டு ஐ வாண்ட் டு ரிமூவ் தட் ஃபாண்ட் பிளாக். ஓகே, ஸோ இதில் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம், இதுக்கு தேவையில்லை. இந்த ஃபாண்ட் போல்டு வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன் 5 minutes கழிச்சிட்டு. நாட் லைக் 5 minutes, ஒரு 5 seconds வச்சுப்போமா? 5 minutes எல்லாம் வெயிட் பண்ண முடியாது இல்லையா? அதனால் தேர்ஸ் எ மெத்தட் இன் JavaScript கால் set timeout. Okay, so we have something called set interval and set timeout. set interval na so periodical run ஆகிட்டு இருக்கும். ஓகே, set timeout na like அந்த டைம் மட்டும். ஸோ set timeout, and இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா we should have the handlerனா லைக் உங்களோட callback function. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா I want this callback like this. எனக்கு வந்து இதுக்குள்ளே வந்து இந்த கோட் ரன் ஆகணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோட் ரன் ஆகணும் போட்டிருக்கோம், பட் எந்த டைம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. கரெக்டாக? அதுதான் இந்த செகண்ட் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பேரம். ஓகே, இது முடிஞ்ச உடனே கமா போடும் போது we have something called time out. ஸோ எவ்வளோ டைம் அவுட்டில் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மில்லி செகண்ட்ஸில் இருக்கும். ஸோ 1000 மில்லி செகண்ட்ஸ் வந்து ஒரு செகண்ட் நினைக்கிறேன். கரெக்டாக? ஐம் நாட் ஸோ ஷுர், ஐ கெஸ் ஸோ. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எனக்கு 5 செகண்ட் வேணுனால நான் 5000 போடுறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ சேவ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆச்சு.
பார்த்தீங்களா? சரி, நான் திரும்பி க்ளோஸ் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு. பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். கவுண்ட் பண்ணுங்கள் யாராச்சும் ஒரு ஆள். 1 2 3 4 5 சூப்பராக வந்துச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் யூ கேன் டூ சம் மோர் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ ஏதாச்சும் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் செட் டைம் அவுட். இப்போ சில பேர் பண்ணுவாங்க இல்லையா, லைக் இந்த கிளாக்ல ரன் ஆகுது இல்லையா, அந்த கிளாக் ஃபங்க்ஷன்லாம் சேம் இந்த டைம் அவுட் தான் வந்து பண்ணுவாங்க. இந்த டைம் அவுட்டில் தே வில் யூஸ் செட் இன்டர்வல். ஸோ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பார்க்கும்போது நம்ம அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த சமயத்தில். ஓகே, திஸ் ஹவ் வில் ஒர்க். புரிஞ்சுதா ரோஷினி? ஓகே, நைஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டீமாக வந்து யூ கைஸ் ஆர் கோயிங் டு பில்ட் சம்திங் வித் மீ. ஓகே, ஸோ இந்த ஒரு HTML skeleton இருக்கு இல்லைங்களா, இதை வந்து யூ ஆர் கோயிங் டு கிரியேட் இட் இன் JavaScript. ஓகே, ஷால் வி ஸ்டார்ட்? ரேண்டம் பிக் பண்ணலாம். அதே நம்ம ஜெனரேட்டிவ் டூல் இருக்குங்களா, அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் தான் நம்மளோட கமெண்ட். ஓகே, ஸோ எந்த பாய்லர் பிளேட்டுமே போடல. ஐ வாண்ட் டு see your guys logical thinking, like how you guys wanted, how you guys are going to work on this. நான் வந்து பார்க்க போகிறேன். So let me open the tool which is CyberDude Internship profiles dot, sorry இது வந்து tracker நினைக்கிறேன். இப்போ tracker dot cell dot app. ஓகே, ஸோ வந்துச்சு. ட்ரை பண்ணலாமா? let's give it a try. So generate, so it's in leave, Amazon leave, super. Yogaraj. ஓகே சார், என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். ஓ எப்படி எலமெண்ட் கிரியேட் பண்ணணும்? எனக்கு வந்து எலமெண்ட் கிரியேட் பண்ணணும். எலமெண்ட் கிரியேட் பண்ணதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் ஜாவாஸ்கிரிப்டில். எனக்கு கிளாஸ் நேம் வந்து இது மாதிரி, எனக்கு இது மாதிரி கிளாஸ் நேம் ஸ்ட்ரக்சர் வேணும் எனக்கு. ஐ வாண்ட் திஸ் அண்ட் திஸ். ஓகே, அந்த டெவலப்மெண்ட் ஒரு ஐடி கொடுத்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே எப்படி பண்ண சொல்லுங்கள். ஓகே, ஒரு டிவ் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. டிவுக்கு ஒரு ஐடி ஒன்று கொடுத்துருங்க. ஓகே, கீழே வந்துட்டு அதே மாதிரி ஒரு ஸ்பேன் ஒன்று ஓப்பன் பண்ணி. ஓகே, இல்லை வெளியே, டிவுக்கு வெளியே. உள்ளே தான் வேணுமா? ஓகே ஓகே, இதுதான் ஸ்ட்ரக்சர், எனக்கு இதுதானே வேணும் எனக்கு. ஓகே ஓகே, உள்ளே கொடுத்துருங்க. உள்ளே தரவா? ஸ்பேன் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஐடி கொடுத்துருங்க. இப்போ மெயின் டாட் ஜேஎஸ்ல போயிட்டு. ஓகே, ஓ ஐடி பேர் கொடுக்கலையா? டிவ்விஎல்னு கொடு. டிவ்விஎல். ஓகே, வேற மாதிரி நேம் கொடுக்கலாம். மீனிங்ஃபுல்லாக தான் நல்லா இருக்கும். என்ன நீங்கள் ட்ரை என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்களோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் திஸ் டெக்ஸ்ட், ரைட்? ஓகே, இதை வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு என்னவா இருக்கு, என்ன நேம் வைப்பீங்க? ஓகே, கிரீட்டிங் வச்சிடலாம். ஸ்பேனுக்கு வந்து கிரீட்டிங் வச்சுட்டு மேலே வந்துட்டு பேக்ரவுண்ட் வச்சிடலாமா? ஓகே, இது வந்து கார்டு மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ யூ கேன் யூஸ் கிரீட் கார்டு அது மாதிரி. ஓகே, ஸோ இங்கே வந்து எலிமெண்ட் இல்லையா, கிரீட் கார்டு டெக்ஸ்ட் இதில் டைட்டில் வைக்கலாம். ஓகே, ஸோ இட் மேக் சென்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு தெரியுது. இப்போ டிவ் டெக்ஸ்ட்னு போகும்போது அதை எல்லாருமே அவாய்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இன் ஃபியூச்சர் ஆல்சோ அது அனதர் பர்சன் சொல்லும் போது கூட அவாய்ட் காலிங் ஜென்ரிக் நேம்ஸ். ஓகே, ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம். ஓகே, இப்போ போட்டாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் பண்ணணும். மெயின் டாட் ஜேஎஸ் போயிட்டு. ஓகே, query செலக்டர் கொடுத்தோம். டாக்குமெண்ட் எங்கே பண்ணணும்? கீழே இங்கேயா? டாக்குமெண்ட் டாட். ஓகே, இது ஃபுல்லா HTML ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் அது வரணும் அப்படிங்களா? கரெக்ட். ஓகே, அப்போ அந்த கண்டென்ட் லோடர்க்குள்ள போட்டுலாம். இதுக்குள்ளயா? ஓகே, இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த எலிமெண்ட் ரெண்டே கெட் பண்ணணும். ஓகே, அந்த கெட் பண்றதை வெளியே கெட் பண்ணிக்கலாம். இதுக்கு வெளியே கெட் பண்ணிட்டு உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர், நைஸ். இப்போ வேற யாராவது ட்ரை பண்ணலாம். குட். காயத்ரி, நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம வந்து இதை கால் பண்ணுறது ஜாவாஸ்கிரிப்டில்? ஐ வாண்ட் டு ரெஃபரன்ஸ், ஐ வாண்ட் டு கெட் தோஸ் இன்ஃபர்மேஷன் இன் ஜாவாஸ்கிரிப்ட். எப்படி பண்ணலாம்? So get element by ID. Where shall I put? Shall I put here or where? After the DOM content. அதுக்கு அப்புறமா bracket. இங்கேயா 54 இல்லையா?
Yeah. சரி ஸ்பெல் பண்ணுங்க for me. Document dot get element by id. Okay, you have to use query selector. இதுக்கு மேல get element by id வேணாம். Let's use query selector. Okay, document dot query selector. In the brackets div க்கு இருக்குற and we can put this in a variable const. Okay. Div hash போட்டுட்டு hash div hash and இது பார்த்தீங்கன்னா வந்து the class id is greet card, right? Get it like greet card. So const greet card el. Can we console this? Okay, sure. Lock. Let's save it and go here, refresh, inspect, click console. Console பண்ணிட்டேன். இருக்கீங்களா? ஓகே யா இட்ஸ் ஒர்க்கிங் as expected இல்லை ஏன் ஸ்ட்ரகிள் ஆகிட்டீங்க? இட்ஸ் ஒர்க்கிங் as expected. நான் சைலண்டாக இருக்கேன்னா தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இல்லை. ஐ வாஸ் அப்சர்விங் யூ, தட்ஸ் ஆல். யூஆர் டூயிங் பர்ஃபெக்ட்லி. எல்லாம் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. நைஸ். இப்போது வேறு ட்ரை பண்ணுவோம். இருங்க. லெட்ஸ் ட்ரை வித் அந்த பர்சன். லெட்ஸ் க்ளோஸ் unwanted things. It's okay. Okay, இப்போ வந்து I need to get this span without having ID. எனக்கு இந்த ஐடி வேண்டாம். இல்லை வேணாக்கோ வச்சுக்கிட்டோம், நோ ப்ராப்ளம். query selector மூலமா பண்ணலாம். எனக்கு இந்த ஐடி வேணாங்க. I want to get this span. ஹலோ. சொல்லுங்க. மெயின் டாட் டேஸ் போயிட்டு மேலே டாப் ஸ்டார்டிங்கில் போயிட்டு டாக்குமெண்ட் டாட் query selector. ஓகே, நான் இங்கே போட்டுக்கிறேனே, ஏன்னா ஆல்ரெடி இங்கே போட்டுருக்காங்க, நான் இங்கே போட்டுக்கிறேன். டாக்குமெண்ட் டாட் query selector ஓப்பன் பிராக்கெட் ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்பேன் டபுள் கோட் செட் பண்ணி ஸ்பேன். ஓகே, அது ஒரு வேரியபிளில் கான்ஸ்டாக சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, greeting card title el. ஓகே. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேன் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? தேர் மே பி லைக் மினி ஸ்பேன்ஸ், கரெக்டாக? இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஸ்பேன் யூஸ் பண்ணியிருக்கோமா? யூஸ் பண்ணது இல்லை. பட் டிப்பிக்கலி இன் மோஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் வில் பி யூஸிங் ஸ்பேன் இன் மல்டிபிள் பிளேசஸ். ஸோ இது வந்து ஒரு குட் ப்ராக்டிசஸ் கிடையாது. ஸோ வாட் வி ஷுட் டூ இஸ், நம்மளோட HTML பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிவிஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்பேன், கரெக்டாக? ஸோ வி கேன் ஸ்பெசிஃபை இட் லைக் திஸ். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு டிவிஷன் தானே, ஸோ க்ரீட்டிங் கார்டுக்குள்ளே இருக்கிற ஸ்பேன். ஓகே, சின்ஸ் CSS செலக்ட்னால ஐ கேன் யூஸ் மை queries over here. புரிஞ்சுதா? செக் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து கேளுங்க. அந்த லைன் நம்பர் 54ல greeting element சொல்லி அங்கே ஒரு கால் பண்ணியிருக்காங்க. ஆமாம் வேரியபிள் அந்த நேமை கால் பண்ணலாமா ப்ராக்கெட்குள்ளே? ப்ராக்கெட்குள்ளே கால் பண்ண முடியாது. பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ கேன் ஆல்சோ டூ தி எக்ஸ்ட்ரா query. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், டாக்குமெண்ட் டாட் query selector தானே பண்ணுறோம். அது பதிலாக யூ கேன் டூ சம்திங் கால் greet el டாட் query selector அண்ட் இந்த இதுக்குள்ளே இருக்கிற நம்ம இந்த ஸ்பேன் டாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லைன்னு தெரியல. சரி, குட் நல்ல கொஸ்டின் கேட்டார் இவர். ஸோ சப்போஸ் யூ வாண்ட் டு query யுவர் எலிமெண்ட் இன்சைட் திஸ் திங்னா நீங்கள் அதை நீங்கள் கால் பண்ணிவிட்டு யூ கேன் யூஸ் query selector. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இருக்கிற இந்த கிரிட் கார்டுக்குள்ளே இருக்கிற வந்து ஸ்பேன் தான் இருக்குது. ஸோ யூ கேன் select it as it is. ஓகே, ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் ஐ கேன் ஏபிள் டு கெட் தி ஸ்பேன் டேக் as well. Super, good, nice. Right, so let's try with some other purple. Okay, generate. Ishio Kumar வரல. Yogaraj repeated.
முத்துக்குமாரி. ஸோ முத்துக்குமாரி இருக்கீங்களா? இருக்கேன் அன்பு. ஓகே ரைட். இப்போ என்னன்னா எனக்கு வந்து இதுக்குள்ளே வந்து இந்த கிளாஸ் ஆட் பண்ணுங்களேன். ஐ வாண்ட் டு ஆட் திஸ் கிளாஸ் இன்சைட் திஸ் div. என்னோட மோட்டிவ் நான் சொல்கிறேன். என் மோட்டிவ் என்னென்னா எனக்கு வந்து இந்த டிவிஷனில் வந்து ஐ நீட் டு ஆட் தி கிளாஸ் விச் ஹேஸ் தி வேல்யூ ஆஃப் திஸ். ஸோ இதை நான் எப்படி பண்ணலான்னா நான் சிம்பிள் ஐடியா சொல்கிறேன். ஓகேவா? திருப்பி நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ க்ரீட் கார்டை ஃபஸ்ட் கால் பண்ணணும். ஓகே கால் பண்ணிட்டோமா? சூப்பர். இந்த வேரியபிள் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதை கால் பண்ணிவிட்டு ஐ கேன் யூஸ் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் வச்சு நான் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ க்ரீட் கார்ட் el டாட் அண்ட் கிளாஸ் லிஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். கரெக்டாக? ஸோ கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் என்ன ஆட் பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு ஆட் தி பிஜி ஒயிட் ஃபர்ஸ்ட். ஓகே ஸோ அதே மாதிரி கிளாஸ் நேம் வந்து பிஜி ஒயிட் அப்படின்னு தரேன். ஸோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா அண்ட் சி அவுட்புட் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஒன்றுமே வரல. ஆக்சுவலி ஏன் ஒன்றுமே வரல? பிகாஸ் வி ஹேவ் நத்திங் ஹியர். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் டெக்ஸ்ட் மாதிரி போடுறேன். ஸோ ஹலோன்னு போடுறேன். சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் appearing as it is. புரிஞ்சுதா முத்துக்குமாரி? புரியுது. ஓகே இப்போ எனக்கு வந்து இந்த ரிமைனிங் கிளாஸ் ஆட் பண்ணணும். அது என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். கிளாஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாமா? எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள். கிரீட் கார்டு. ஓகே எலமெண்ட் கிளாஸ் லிஸ்ட் ஆட் அப்புறம் இங்க எது ஆட் பண்ணனும்னு சொன்னீங்க? இந்த ரிமைனிங் கிளாஸ். டெக்ஸ்ட். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குன்னா என்ன பண்ணிக்கலாம், நீ அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். கமெண்ட்டாக போட்டுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாட்டியும் போய் வர முடியல வச்சுக்கலாம். நம்ம இது முடிச்சாச்சா? சூப்பர். டெலிட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வித் ஆஃப் மேக்ஸிமம் வித் எக்ஸல். ஓகே சூப்பர். போட்டாச்சு. அண்ட் ஆஸ் அதே மாதிரி வந்துச்சு. உங்களுக்கு அவுட்புட்டும் வந்துச்சு. சூப்பர். இப்போ அதே மாதிரி ரிமைனிங்காக ஆட் பண்ணோம். எப்படி பண்ணலாம்? கமா எம்எக்ஸ் ஆட்டோ. எப்படி? கமா போட்டு எம்எக்ஸ் ஆட்டோ போட முடியாதா? எந்த லைன்ல சொல்றீங்க? அங்கே ஆட்ல இதுக்கு இங்கயா? 59. இப்படியா? யா. ஓகே இப்படி தான் பண்ணணும். ஆக்சுவலி இதுதான் கரெக்டான வே. ஸோ நீங்கள் ஒரு வாட்டிக்குமே நம்ம தான் ஆட் பண்ணிட்டு பண்ண முடியாது. லைன் தான் வந்து நிறைய இருக்குது இல்லைங்களா? ஸோ வி ஆர் கோயிங் டு ஆட் மல்டிபிள் சைஸஸ் கிளாஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் அந்த சிங்கிள் லைன்லேயே வி கேன் டூ திஸ். ஸோ அது கட் பண்ணிவிட்டு இது மேலே போட்டுக்கிறேன் ஆஸ் இட் இஸ். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் தேவையில்லாதனால. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது ஆட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் வித் ஆட் பண்ணியாச்சு. எம்எக்ஸ் ஆட்டோ வேணும். ஸோ நான் அதை ஆட் பண்ணுறேன். அண்ட் வி ஹாவ் M20 மார்ஜின் 20. அதே மாதிரி வி ஹாவ் பேடிங் ஆஃப் 10. ஓகே ஸோ இப்போ சேவ் பண்ணனா ஆஸ் இட் இஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் தி UI. ஓகே சூப்பர். ஸோ இப்போது அகெயின் இன்னொரு கேட்குறேன் முத்துக்குமாரி ஃபைனலாக. ஸோ எனக்கு வந்து இது கொஞ்சம் ரவுண்டாக வேணும். எனக்கு நானா பண்ணலாம்? பேக்ரவுண்ட் அந்த டிவ் ரவுண்டட் கொடுங்க. கமா ரவுண்டட் எங்க தரணும்? பேடிங் 10 க்கு அப்புறம். சூப்பர். ஸோ ரவுண்டட். ஸோ சேவ் பண்ணிங்கன்னா now it is rounded. ஓகே தட்ஸ் ஆல். see guys, இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப புரியாத மாதிரி இருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்குள்ள. ஓகே புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். பட் எப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த கான்செப்டோட ஃபுல்லாக உங்களுக்கு அது புரியும். ஓகேவா? ரியலாக. ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ப்ராக்டிஸ் ஆன் திஸ் கான்செப்ட். ஓகே இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் டாமில். ஓகே சூப்பர் நைஸ் முத்துக்குமாரி. ரைட் இப்போ என்ன பண்ணலான்னா லெட்ஸ் டூ சம்திங். என்ன பண்ண போகிறோன்னா எனி அதர் பீப்புள். ஓகே ஸோ இருங்க நான் சரி பண்ணி வைப்போம். ஐம் யூஸிங் திஸ் டூல். ஸ்வேதா ரமேஷ்.
ஓகே. இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்பேன்ல வந்து ஓகே இந்த ஹலோ இருக்கு இல்லைங்களா? ஸோ இட்ஸ் ஹேவ் லைக் ஹலோ CyberDude. இதை வந்து ஐ நீட் டு சேஞ்ச் தி கலர், font size and padding. I have to give some padding and background color. அதாவது நான் இங்கே எழுதிடுறேன், நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்காக எழுதிடுறேன். ஸோ பேடிங் வந்து ஒரு 5 இருக்கட்டும். பிஜி வந்து ஒரு க்ரீன் ஆஃப் 50 இருக்கட்டும். ஓகே. அண்ட் ஃபாண்ட் வந்து செமி போல்டாக இருக்கட்டும். எனக்கு வந்து ஃபுல் வித்தாக இருக்கணும். ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் வித் ஆஃப் ஃபுல், நாட் லைக் வித் ஆஃப் ஃபுல். ஒர்க் ஆகல, நம்ம செக் பண்ணி பார்த்துக்காக we can also have 200. ஓகே. அண்ட் ஃபுல் வித் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பேன் டேக்னால we should use we can use ஸ்பேனுக்கு பதிலாக டியூக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிவ். ஓகே. இப்போ வந்து ஃபுல் வித் எடுத்துக்கும். எனக்கு இது மாதிரி கொண்டு வாங்க ஸ்வேதா. இப்போ இது வந்து ஓகே. இப்போ சேஞ்ச் பண்ணனுங்களா இல்ல எனக்கு இந்த கிளாஸ் நேம்ஸ் வந்து எனக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல கிரியேட் பண்ணனும். ஓகே ஓகே. இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறீங்களா main.js ல கமெண்ட். ஓகே. இப்போ என்ன பண்ணனும்? திருப்பி ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. HTML ஸ்கில் நான் நைட்டா மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பாருங்க திருப்பியும். ஓகே. ரீட் கார்டுக்குள்ள டிவ் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஓகே. main.js போங்க. ஓகே. ஓகே. greet card el எங்க போணும்? கீழ 56th ல டிக்ளேர் இங்கயா? greet card el டாட் query selector. ஓகே. அத மேலே டைப் பண்ணிருக்கீங்களா? எதுக்குங்க? அந்த ஸ்பான் பதிலா நான் div கொண்டு வரேன். நீங்க சேஞ்ச் பண்ணீங்க இல்லையா? ஆமா. அத இங்கே எடிட் பண்ணிக்கலாம்ல. டிவிஷன். சரி ஓகே. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? சோ greet card title el இங்கே போடணும். மேலே கீழே போடுவா? ஏங்க எனக்கு ஐ அம் நாட் லைக் a robot. ஓகே. எனக்கு வந்து கரெக்ட்டா அந்த லைன்ல போடுங்க சொன்னா தான் அங்க போட முடியும். நான் என் கர்சர் எங்கேயே இருக்கா, நான் இங்க போலாம் அங்க போலாமா தெரியாது இல்லையா? ஓகே. 66ல போடுங்க. அது கீழ இறக்கி 56ல போடுங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணனும்? greet card title el greet card title el dot class list dot add open bracket. ஓகே. நம்மளோட அந்த கிளாஸ் ஐட்டம்னா கமா வச்சு ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ லைக் திஸ் கரெக்டா? ஸோ இங்கே நான் வந்து இந்த கிளாஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கேன் யூஸ் திஸ் சேம் திங். நான் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட ஒர்க் ஆகுங்க ஆக்சுவலி. நீங்கள் வந்து கமாக்கு போட்டு தான் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பட் பி காஷியஸ். whenever using replace you should match the same string. ஓகே. ஸோ நான் சொன்னது புரிஞ்சதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. நான் திருப்பி சொல்கிறேன். இப்போது இது இப்படியே நீங்கள் பண்ணலாம். ஓகே. இல்லை வந்து you also do it like this. ஓகே. ரெண்டு வழி இருக்குது. ரெண்டுமே சேம் திங் தான். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் லைக் இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ greet card title el dot class list dot replace. இப்போ பார்க்கும்போது if you want to replace this thing differentனா இது இந்த ஃபுல் ஸ்ட்ரிங்கை மேட்ச் பண்ணணும். ஓகே. ஸோ இப்படி பண்ணி தான் நீங்கள் மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை நியூ கிளாஸ் நேம் போடணும். நியூ கிளாஸ் சொல்லிட்டு. ஓகே. பட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யூ ஹேவ் தட் மச் மோர் ஃப்ரீடம். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து க்ரீன் மட்டும் தான் வேணாம், க்ரீன் மட்டும் மாற்றணும்னா வாட் ஐ கேன் டூ, ஜஸ்ட் மூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஐ வாண்ட் டு சேஞ்ச் பிஜி க்ரீன் ஆஃப் 200 இன்டூ பிஜி ரெட் ஆஃப் 200. ஓகே. ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். வி ஹேவ் தட் மச் ஃப்ரீடம். ஸோ இட் இஸ் அ குட் அப்ரோச் டு டேக்கன் கேர் ஆஃப். ஓகே. ரைட். ஸோ டீல் பண்ணிக்கலாம். சூப்பர். குட் ஸ்வேதா. நைஸ். ஆனால் ஒரு சின்ன ஒரு சஜஷன் என்னென்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் யூர் கிளாஸ் நேம்ஸ் இன்
விஷுவல் வைஸ். ஸோ இப்போ பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டிவிஷன் ஃபர்ஸ்ட், ரைட்? ஸோ இது கிளாஸ் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இது கீழே வரணும். இப்போ நீங்கள் வந்து இது மேலே போட்டிருக்கீங்க, கரெக்டாக? ஸோ யூ ஷுட் பி ஹியர் ஆஃப்டர் திஸ். ஓகே, பிகாஸ் இதுதான் டிவிஷன், பேரண்ட் டிவ். இதுதான் அந்த இதுக்குள்ளே இருக்க ஒரு டிவிஷன். ஸோ இப்படி தான் நீங்கள் கரெக்டாக போடணும். இதுதான் ஆர்டர் ஆஃப். இட் டசன்ட் மேக் சென்ஸ், பட் ஆனாலுமே ஒரு குட் அப்ரோச்னு பார்க்கும்போது இட்ஸ் அ குட் அப்ரோச். பிகாஸ் நீங்கள் கீழே உள்ள அந்த சைல்டு, இந்த கீழே ஒரு சைல்டு வந்து கிளாஸ் போட்டுட்டு மேலே லேட் ஆச்சு வச்சுக்கோங்களேன், பார்க்க நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனால தான். ஓகே ஓகே, சூப்பர், நைஸ். யா ஸோ கமெண்ட்ஸ் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாட் ஆர் யூ மேக்கிங் டுடேஸ் சார்? நோட்ஸ் ப்ராஜெக்ட், நத்திங் நோட்ஸ். ஸோ இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப், வந்து லைவ் இன்டர்ன்ஷிப். ஸோ வி ஆர் லேர்னிங் சம்திங் கால் டாம், ஜாவாஸ்கிரிப்ட் டாம். ஓகே, ஸோ அதுக்கு ப்ராஜெக்ட்டுக்காக அதுக்கான பேசிக் கான்செப்ட்லாம் வந்து வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மூவ் ஆகிட்டுருக்கோம். ஓகே, ஹவு லாங் ஹேவ் யூ பீன் டூயிங் கோடிங் சார்? ஸோ ஐ எம் டூயிங் இட் ஃபார் மோர் தென் 7 to 10 years, I guess. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ எவ்வளோ பெரிய வகுப்பு கொடுத்தா என்ன பயன்? இவ்வளோ பெரிய வகுப்பு கொடுத்தா என்ன பயன்னா தெரிலிங்களே. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து தமிழே சரியாக படிக்க தெரில எனக்கு. ஆக்சுவலி இவ்வளோ பெரிய வகுப்பு கொடுத்தா என்ன பயன்? இவ்வளோ பெருசாக போட்டால் என்ன பயன்னு கேட்குறீங்களா? இவ்வளோ நேரமாக கிளாஸ் எடுத்து என்ன யூஸ்னு கேட்குறேன். அது தெரிலிங்களே, அது இன்டென்ஸ் தான் கேட்கணும், அவங்க தான் சொல்லணும் ஃபீட்பேக்கு. ஸோ பாப்பா எதாவது நல்லதாக அவங்க ஏதாச்சும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறோம். பட் எந்தளவுக்கு அவங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட்ஸ். ஸோ இது வந்து யார் சொல்கிறது? இன்டென்ஸ் நீங்களே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி கமெண்ட் போட சொன்னீங்களா? நம்புற மாதிரி தெரியலையே. சரி, ஓகே, ரைட். நம்ம என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? சோஃபா புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ வி ஹாவ் டிஸ்கஸ் டுடே ரிகார்டிங் ஸ்டைல் அண்ட் ரிகார்டிங் கிளாஸ் நேம். ஓகே, ஸோ இது புரிஞ்சால் தான் நம்ம வந்து இதுக்கு மேலே ஒரு டாபிக் போகிறோம். ஸோ ஆக்சுவலி வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட். ஓகே, யூ கெஸ் வாட்? இப்போ நீங்கள் அதை டெலிட் பண்ணிட்டு கூட யூ கேன் டிப்ளாய் டு யுவர் இன்டர்நெட். டெலிட் பண்ணிவிட்டு அண்ட் இதெல்லாம் தேவையில்லை, ரூம் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஃப்ரெஷ் அண்ட் லெட் மீ ரிமூவ் திஸ் டெக்ஸ்ட், சேவ் அண்ட் போயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அவர் லைக் ஓகே, இங்கே வந்து இன்னொன்று இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தேர் இஸ் ஆல்வேஸ் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி. இப்போ அன்பு செல்வன் சொல்லிட்டு போடுறேன், ப்ரொசீட் தரும்போது இட்ஸ் ஒர்க்கிங், ரைட்? பட் யாரும் வந்து டைப் பண்ணிட்டு கிளிக்லாம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் வி கேன் இம்ப்ரூவ் தி யூஎக்ஸ். ஓகே, யூஎக்ஸ்னால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, எப்படின்னா லைக் நேம் டைப் பண்ணிட்டோன்னே ஐ கேன் யூஸ் மை கீபோர்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுமோ ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எஸ்டர்டே வி saw about some event listeners, right? என்ன ஈவெண்ட் லிஸ்னர்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். கிளிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சொல்லுங்கள். கிளிக் ஈவெண்ட் லிஸ்னர் கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுங்களா? என்ன சொன்னீங்க இப்போ? கிளிக் கிளிக் ஈவெண்ட். கிளிக் ஈவெண்ட்டா? ஓகே, கிளிக். அப்புறம் நம்ம வந்து ஓகே, நான் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தேன், லைக் வி ஹேவ் சம்திங் கால் பாயிண்டர் ஈவெண்ட் சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரி வி ஹேவ் சம்திங் கால் கீபோர்ட் ஈவெண்ட் சொல்லிட்டு நான் நேற்று சொல்லியிருந்தேன். ஓகே, இன்றைக்கி நான் வந்து அந்த கீபோர்ட் ஈவெண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு நான் அவங்க காமிக்கிறேன். ஓகே, பண்ணி காமிச்சிட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம டிப்ளாய் பண்ணிடுவோம். ஓகே, இதான் நம்மளோட கோலாக இருக்க போகுது இப்போதைக்கு. ஓகே, அண்ட் இஃப் டைம் பர்மிட்ஸ் வி கேன் டூ ஆன் அதர் கான்செப்ட், பட் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட மீனோ.js-குள்ளே போயிட்டு அண்ட் பி வெரி வெரி காஷியஸ் வைல் லேர்னிங் திஸ் கான்செப்ட். பிகாஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து கோட் பெருசாக பார்க்கும்போது எல்லாருக்கும் புரியாமல் இருக்கும். நீங்கள் வந்து 1 by 1 அந்த லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்த மாதிரி நீங்கள் கோட் பண்ணால் தான் அது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ டக்குன்னு வந்து பார்த்துட்டு புரிஞ்சுக்கலாம். டோன்ட் பி ஓவர் ஸ்மார்ட். எனக்கு ஒன்று தெரியும்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. ஓகே, ஸோ வி கேன் லேர்ன் மெனி திங்ஸ் ஃப்ரம் மெனி பீப்புள். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஐ வாண்ட் டு செக் ஆன் கீபோர்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, கோ டு யுவர் கன்சோல். ஸோ இங்கே பார்க்கும்போது நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு என் கர்சர் நான் கிளிக் பண்ணிவிட்டு லெட் மீ டைப் சம்திங். எதுவுமே வரல, கரெக்டாக? பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா we are டைப்பிங் சம் வேர்ட்ஸ்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம வேர்ட் பண்ணதுனால, நம்ம டைப் பண்ணதுனால இட் இஸ் லைக் அ ஈவெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா we can just listen this event and we can respond accordingly. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எல்லா டாமா லோட் ஆகிட்ட உடனே நான் கீழே வந்து ஐம் கோயிங் டு லுக் ஃபார் சம் ஈவெண்ட். ஸோ டாக்குமெண்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர், நான் ஃபுல் டாக்குமெண்ட் லிசன் பண்ண போகிறேன். ஓகே. ஆட் ஈவெண்ட் லிசனர் அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட் டைப் ஆஃப் ஈவெண்ட் ஐம் லிசனிங். ஸோ நான் வந்து ஐம் லிசனிங் ஃபார் கீ டவுன். இங்கே பார்த்தா நிறைய இருக்குது. வி ஹாவ் கீ டவுன், கீ ப்ரெஸ், கீ அப். ஓகே. ஸோ ஐ திங்க் லைக் கீ டவுன்னா நம்ம கீ ப்ரெஸ் பண்ணுறது, கீ ப்ரெஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் ப்ரெஸ் பண்ணுறது. ஓகே. கீ அப்னா ரிலீஸ் பண்ணும்போது. ஓகேவா, அதுதான் 3க்கு உள்ள மோஸ்ட் காமன்லி யூஸ்டு திங்ஸு. பட் நம்ம வி கேன் கெட், நம்ம மோஸ்ட் சினரியோவில் கீபோர்டில் ஏதாச்சும் ட்ராக் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா வி கேன் யூஸ் கீ டவுன். ஓகேவா. ஸோ கீ டவுன் அண்ட் இதுக்குள்ளே வந்து என்ன, இது ப்ரெஸ் ஆகும்போது என்ன வேணும்னு சொல்லி நான் போடுறேன். ஓகே. ஐ எம் ஜஸ்ட் கன்சோல் லாகிங் இட். ஸோ லாக் you have pressed the keys அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகே. சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடும் பர்ஃபெக்டாக தெரியுதுக்காக. ஓகே. சூப்பர். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா நம்ம செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ கோட் அவுட்புட் போயிடுறேன் அண்ட் இப்போ கிளிக் பண்ணிடுறேன் அண்ட் கிளிக் பண்ணும்போது எனக்கு எதுவுமே ஆக்டிவ் ஆகலை. ஓகே. எதுவுமே எனக்கு கன்சோல் லாக் பண்ணல. பட் இஃப் ஐ என்டர் சம்திங் அப்படின்னா பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக கீழே வருது. நான் அதான் டைப் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் எவர் கீஸ் ஐ ஆம் டைப்பிங் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கன்சோல் லாகில் வருது. ஏன் வருது? பிகாஸ் ஐம் லிசனிங் ஃபார் சம் ஈவெண்ட் கால் கீ டவுன். ஸோ எப்பப்பெல்லாம் நான் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுறேனோ அப்போது இந்த கால் பேக் வந்து ரன் ஆகுது. ஓகே. நைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நோ யூஸ் ஆஃப் இட் லாகிங் இட். ஓகே. இப்போ நான் வந்து என்ன கீ ப்ரெஸ் பண்ண சொல்லி தெரியணும் இல்லையா. ஸோ அதை நான் எப்படி வாங்கலாம் அப்படின்னா நான் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு வாட்டியும் ஈவெண்ட் நடக்கும் போதும் we will get some object called event. ஓகே. ஸோ ஈவெண்ட் நம்மளோட ஈவெண்ட்ஸில் பாஸ் ஆகும் சொல்லி அதை நம்ம எப்படி வாங்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த பேராமீட்டரில் கால்பேக் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்டாக நம்ம வந்து we can pass our event. ஓகே. ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து என்ன வந்து பார்க்கலாமா. லெட்ஸ் லாக் திஸ் ஈவெண்ட் ஆஸ் வெல். ஸோ சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் இஃப் யூ கோ டு ரிஃப்ரெஷ் அண்ட் இப்போ நான் வந்து ஏதாச்சும் நான் டைப் பண்ணுறேன்னா டைப் பண்ணேன். இங்கே பார்த்தீங்களா we have something called keyboard event. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக யூஸ் பண்ணதான் காமிக்குது பாருங்கள். ஸோ இட்ஸ் ட்ரஸ்டட் ட்ரூ கீ ஏ கோட் ஏ அப்படின்னு ஸோ இருக்குது. ஓகே. ஸோ இதில் முக்கியமானது பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கால் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்ரி கீ இது வந்து நம்ம டைப் பண்ணுற கீ. ஓகே. இப்போ நான் வந்து பாருங்கள், நான் வந்து என் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இட் வில் கம் இட் லைக் என். இப்போ பாருங்களேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு என் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஐ ஹவ் கிளிக் தி என். ஓகே. ஸோ கீ வந்து இந்த கோட். ஸோ நம்ம வந்து கீஸ் வந்து மாறும், லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேவா. ஈவன் இஃப் யூ டேக் இன் தமிழ் ஆர் தெலுங்கு கன்னடா. ஸோ we are using the quadri keyboard. ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் இருக்குது. பட் டிஃப்ரெண்ட் கீபோர்ட்ஸும் இருக்குது. கரெக்டாக அப்படி யூஸ் பண்ணும்போது திஸ் கீஸ் வில் சேஞ்ச் பட் திஸ் கோட் won't சேஞ்ச். ஓகே. ஸோ நீங்கள் எப்போயா செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் செக் இட் த்ரூ கீ ஆர் பை கோட். ஓகே. இப்போது ஒரு சேலஞ்ச், நாட் லைக் சேலஞ்ச், ஒரு சின்ன சிம்பிள் திங் தான். பட் எப்படி நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க பார்ப்போம். ஐ வாண்ட் டு கெட் தி கீ while I am entering my key. எனக்கு வந்து அந்த கீ வந்து வாங்கணும், கன்சோல் நான் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? Let's go with event.target. What? event.target. ஓகே. ஸோ ஈவெண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி போடலாம். யார் சொன்னால் ஸ்வீட்டி தானே. இப்போது ஈவெண்ட் டாட் டார்கெட் தரேன். ஓகே. இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணும்போது எனக்கு வந்து வேல்யூ வராது. டார்கெட்னாலே இட் வில் கிவ் யூ மை HTML. அது எங்கே நான் டார்கெட் பண்ணுறோம் அதான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஐ வாண்ட் டு கெட் தி கீ அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா. ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள். அகெயின் லெட் மீ ட்ரை ஃபார் அந்த பர்சன். ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். அண்ட் லெட் மீ ட்ரை வித் சம் பர்சன். வெயிட். ஷெரீஃப் நீங்கள் இருக்கீங்களா? இருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். event.code கொடுக்கலாம். ஓகே. சூப்பர். ஸோ ஏன் வந்து ஈவெண்ட் கோட் தரலாம்னா கீபோர்ட் ஈவெண்ட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? இது மாதிரி கர்லி பிரேசஸில் இருக்கும். கரெக்டாக. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இன் ஆப்ஜெக்ட் ஃபார்ம். இது வந்து ப்ராப்பர்ட்டி, இது வந்து அதோட வேல்யூ. ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் லைக் ஈவெண்ட் டாட் கீ. ஸோ சேவ் பண்ணி பாருங்களேன். இப்போ பாருங்கள் அண்ட் யூ ப்ரெஸ் தி கீஸ் அப்படின்னு வருது. ஓகே. ஸோ A and B U பார்க்கும்போது ஒரு வாட்டியுமே இட் இஸ் லுக்கிங் லைக் திஸ்.
Okay, so to get the user input you can use like this. So event dot key or code key code. ஓகே, ஸோ சேவ் பண்ணிப்போம் அண்ட் ஃபிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் திங் தான். ஸோ ANBU அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கீ கோடுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு லெட்ஸ் சி அகேன் அப்படின்னா அந்த ஆப்ஷன் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு வேலையை என்டர் பண்ணுறேன் அண்ட் இதை கிளிக் பண்ணும்போது வி ஹேவ் மெனி ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எந்த வியூவில் கிளிக் பண்ணியிருக்கோம், அப்புறம் விச்னு ஒன்று இருக்குது பாருங்கள். விச்னா லைக் அதுக்கான கோட். ஓகே, ஸோ மெனி பீப்புள் ஹேவ் ஹர்ட் அபவுட் திஸ் திங் கால் ASCII டேபிள், ரைட்? ஸோ நான் என்னோட இதுலேயுமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து we have some numbers. ஸோ ஒரு கேரக்டர்ஸ்க்கும் we refer it like numbers. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எம்டி ஸ்பேஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான சிம்பிள்ஸ் வரும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்ஸ் வரும். ஓகே, அதுக்கப்புறம் கோலன் சோன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்பர் கேஸ் வரும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா லோவர் கேஸ் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வில் ஒர்க். இதுதான் வந்து ASCII நம்பர்ஸ். ஸோ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு செக் லைக் சர்டன் நம்பர்ஸ். லைக் எனக்கு வந்து இப்போது கோ அண்ட் லுக் ஃபார் என்டர் கீ இருக்கு இல்லைங்களா? ஸோ என்டர் எங்கே பார்ப்போம், இருங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். என்டர்னே கீ இல்லை. ஸோ மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் கோ டாப் அண்ட் ட்ரை ரிட்டர்ன். வாட் ரிட்டர்ன் இருக்கா? இருங்க பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு ரிட்டர்ன். carry return, yes, CR இருக்கு 13. this code is 13. so இப்போ நம்ம வந்து லாஜிக்கலா if you want something to like carry return அதானா, let's hope நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம செக் பண்ணி பார்த்து என்ன பண்ணலாம், let's go to this and இங்க நான் வந்து enter press பண்ணிக்கிறேன் and it has given me something called enter. ஸோ இப்போ நீங்கள் ஒன்று பாருங்களேன், இப்போ ASCII கோடில் வந்து நான் ஒன்று போய் பார்க்கலாம். கேரி ரிட்டர்னா வேறு என்னமோ தெரியல. ஓகேவா, பட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் இட். பட் நீங்கள் வந்து உங்களோட கீபோர்டில் வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் அது நீங்கள் டைப் பண்ணும் போது இட் இஸ் கிவிங் மீ தி என்டர் கீவேர்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாட் வி கேன் டூ, வி கேன் யூஸ் திஸ் கீ ஆர் கோட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு செக். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஃபார் எவ்ரி ஈவெண்ட் லிஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறேன். ஸோ ஈவெண்ட் டாட் கோட் வந்து இல்லை கீயோ இல்லை என்னது இது கோட். ஓகே, ஸ்மால் கோட் தான். ஸோ கோடு வந்து எனக்கு வந்து என்டராக இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் லாக்கில் வந்து யூ ஹாவ் ப்ரெஸ்ட் என்டர் கீ அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ அதுவே எனக்கு வந்து வேறு எதுவுமே இல்லைன்னா எனக்கு வந்து எதுவுமே நான் தேவையில்ல, கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன். இப்போ நான் வந்து அவுட்டில் போயிட்டு இஃப் ஐ டைப் எனி அதர் கீ லைக் ஏபிசின்னு டைப் பண்ணுறேன், எதுவுமே வரல. ஆனால் என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எனக்கு கால் ஆச்சு. ஓகே, இஸ் வாட் வி கால்ட் அஸ் கீபோர்ட் ஈவெண்ட்ஸ். புரிஞ்சுதா? ரைட். ஸோ இப்போ என்னன்னா புரிஞ்சது சொன்னீங்க இல்லையா? ஸோ ஐம் கோயிங் டு கிவ் யூ சம் டாஸ்க். ரோஷினி, ஓகே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நான் ஒரு வாட்டியும் நான் என்டர் பண்ணும் போதும் வாட் எவர் ஐ எம் என்டரிங், ஓகே, ஐ வாண்ட் this message call you have entered like எப்படி வேணும்னா எனக்கு வேணும் ஃபார்மேட் you have entered உங்கள் வேல்யூ இங்கே. ஓகேவா, உங்கள் வேல்யூ அப்படி வேணும். இதுதான் சின்டாக்ஸ். ஸோ இந்த இது வந்து டைனமிக் வேரியபிள். நான் என்ன கீ டைப் பண்ணுறேனோ அது வந்து இங்கே வரணும். என்ன பண்ணலாம், ஓகே, அந்த if இது கமெண்ட் பண்ணிங்க. சரி, கன்சோல் லாக்ல நெக்ஸ்ட் கன்சோல் லாக்ல tilde you have entered then comma போட்டுட்டு tilde out வெளியில வந்து comma tilde out வெளியில வந்து comma event dot key. ஓகே, ஏன் தனியாக போடணும்? நான் வந்து இப்போது இதெல்லாம் ஒரே ஸ்ட்ரிங் தானே, ஐ கேன் ஹேவ் இட் லைக் திஸ் ஆல்சோ. இல்லை, இது வந்து இதுக்குள்ளே நான் போடணுன்னா நான் என்ன பண்ணுறது? இது
கண்டெய்னரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி அதுக்குள்ள நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ சேவ் பண்ணிப்போம். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. And A and B U. Super, perfect. Nice. ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு? மற்றவங்க எல்லாம் புரிஞ்சுதா வாட் யூ ட்ரைன் அக்கம்ப்ளிஷன் சொல்லிட்டு? ஓகே, ஐ ஹாவ் another டாஸ்க். லைக் என்னென்னா, ஓகே வேணாம், அது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும். ஸோ அதனால் அது வேண்டாம் இப்போதைக்கு. பட் திஸ் இஸ் ஹவ் we want to achieve. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபார் எவ்ரி என்டர் கீவேர்டும் நம்ம லிசன் பண்ணிவிட்டு என்டராக இருக்கும்போது we are going to add the we are going to execute that logic. என்ன லாஜிக்? இந்த லாஜிக் just welcome to our app logic. ஓகேவா? ஸோ நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, as it is, let me remove this and இது நம்ம தேவையில் ரிமூவ் பண்ணிக்கலாம். and the enter. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து I'm going to show ஒரு மெத்தடாக போட்டுக்கிறேன். ஸோ show welcome card. ஓகேவா? அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணிக்கிறதுனால நான் என்ன பண்ணணும், இப்போது இதை வந்து நாங்கள் கால் பண்ணணும், இங்கே ரைட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஃபங்க்ஷன் show welcome card and இதுக்குள்ளே வந்து I need to put this logic. என்னது? இந்த வேலிடேஷன்ஸ் அண்ட் so and so. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் அப்படியே கட் பண்ணுறேன். கட் அண்ட் ஐம் கோயிங் டு புட் ஹியர். ஓகே, இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், we will have an error because input text element வந்து இந்த ஈவென்ட் லிஸ்னருக்குள்ளே இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம கட் பண்ணிவிட்டு we have to put it outside. ஓகே, அண்ட் ஒரு கிளிக் பண்ணி நடக்கும் போதும் சேவ் பண்ணிக்கோங்களேன். சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இப்போது அண்ட் செல் வேன் போடுறேன், என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன் அண்ட் இது ஒர்க் ஆகுது பர்ஃபெக்டாக. இப்போ நான் ஏதாச்சும் வேல்யூ போடுறேன். ஸோ வேறு வேல்யூ போட்டுட்டு வேறு கீ ப்ரெஸ் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகாது. நான் என்டர் ப்ரெஸ் பண்ணும் போது இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது பட்டனை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வேர்டியை போட்டுடுறேன். இப்போ ப்ரோசீட் கிளிக் பண்ணும்போது ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலை? அந்த பட்டன் ஈவெண்ட்டுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணலையே. ஸோ இப்போ இந்த பட்டன் ஈவெண்ட்டுக்குள்ளே கோடு தானே அங்கே போட்டோம். ஸோ வி ஹேவ் டு கால். ஸோ ஒரு வாட்டியுமே இந்த கிளிக் ஆகும் போதும் ஐ வாண்ட் டு கால் திஸ் ஃபங்க்ஷன் கால் ஷோ வெல்கம் கார்டு. ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்பரான வே. இப்போ சேவ் பண்ணிவிட்டு பாருங்களேன். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் ரஜினி காந்த் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்டர் ஒர்க் ஆகுது. அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சூரியன் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோசீட் and it is working as well. Okay, and let's give it another try like Surya Rajesh போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். எஸ் ஒர்க் ஆகுது. என்டர் ஒர்க் ஆகுது. ப்ரெஸ் கிளிக் பண்ணால் ஓகே, நம்ம வேலிடேஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. ஓகே, ஸோ வி ஹவ் டன் அ லாட் ஆக்சுவலி. ஸோ பார்க்கும்போது அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் நம்ம நிறைய டாம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட்டில். எப்படி நம்ம ஸ்டைல் பண்ணுறது, எப்படி நம்ம கிளாஸ் ஆட் பண்ணுறது, எப்படி நம்ம கரெக்டாக ஹைட் பண்ணுறது அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் லாஜிக்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபார் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம். யூ கைஸ் ஹேவ் எனி அதர் டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். ஹாய் சச்சின் கனல். நிறைய பேருக்கு யூடியூப் வந்து வடக்கன்ஸ்க்கு ஷோ ஆகுது போல இருக்குது. என்ன பண்ணுறது? சரி, ஓகே, கூல். ஸோ டீம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, யூ கைஸ் ட்ரை டு ரீகேப் எவ்ரி திங். ஓகே, ஸோ ஐ ஆம் ஆஸ்கிங் மை டீம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, சோஃபா நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ யூ கைஸ் நீட் டு கோ த்ரூ இட் அகெயின் அண்ட் அகெயின். அந்த டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நம்ம டக்குன்னு நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம முடிச்சிடுவோம் இந்த செக்ஷனை. ஓகே, இன்னொரு டாபிக் இருக்குது, முக்கியமான டாப்பிக்கு. பட் அது நம்ம இப்போதைக்கு கவர் பண்ண வேண்டாம். ஓகே, ஐ வாண்ட் யூ கைஸ் டு பி வெரி வெரி knowledgeable in the topics which you have learned so far. ஓகே, நாளைக்கு லீவ் இருக்குது இல்லையா? நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் மண்டே வரும்போது, மண்டே வந்து நான் இருப்பேனா தெரியல, பட் லெட்ஸ் see நெக்ஸ்ட் செக்ஷன் வரும்போது நம்ம வந்து we are going to see about something called creating elements. ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா எப்படி வந்து நம்ம HTML இப்போ சோஃபா என்ன பண்ணோம், நம்ம VS Codeல வந்து we have added the class. ஓகே, ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்னா எப்படி இந்த பேராகிராஃபை நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுவும் முக்கியமான ஒரு கான்செப்ட்டுங்க. ஓகே, அண்ட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூர் கரியர்.
CyberDude, ஐ மீன் நாட் லைக் CyberDude, உங்களோட இன்டர்ன்ஷிப்பை விட்டுட்டு வெளில போனால் கூட லைக் இந்த நாலேஜோடு நீங்கள் வெளில போனீங்கன்னா அது வந்து நீ நாட் இன்டர்ன்ஷிப் பர்சன் எனிமோர். Okay, trust me, like many people who are working on IT industries, they don't have that skill set of yours which you are currently having. எல்லாமே வந்து சும்மா வந்து அதை சொல்லி அவங்க வந்து லிவ் ஆகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க கம்பெனிஸ்க்கு அது ஓகே, பட் யூ டிசர்வ் ஃபார் even more better. அதனால் வந்து யூ கைஸ் கேன் யூ ஜஸ்ட் கோ ஆன் ஒர்க் ஆன் தி சேம் கான்செப்ட் which we have learned so far. அது சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி கொண்டு வாங்க. ஓகே, ஸோ கண்ணன், டாம் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், டாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அது தெரிஞ்சால் தான் யூ ஷுட் கோ இன் டு அதர் டாபிக்ஸ். ஓகே, ஸோ ரியாக்டிவ் இல்லை வந்து வியூ இல்லை நோட் ஜேஎஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து டாம் தெரியாமல் போனீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு இருக்கும். டாம் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வேணால் போகலாம். சரியா? நேரடி அரட்டையில் என்னுடன் பேசுங்கள். ஓகே, ஆக்சுவலி நான் எல்லாமே உங்களோட கொஷின்ஸ்லாம் பார்த்து தான் இருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும்னா நீங்கள் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் எப்படி இருந்தாலும். ரைட், ஸோ டீம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? Do you guys have any doubts? அந்த கோடை நீங்கள் புஷ் பண்ணீங்களா கிட்டாபுக்கு? இந்த கோடா நான் புஷ் பண்ணலை ஆக்சுவலி. பட் எப்படி புஷ் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், அவங்களுக்கே அது ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். பட் எனிவே லெட்ஸ் மேக் திஸ் ஆப் லைவ். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, பட் அது நிறைய பாஸ் ஆகுங்க ஆக்சுவலி. நம்ம ஹேவ் டு கெட் நிறைய ரெபாசிட்டரி டெமோக்காகவே நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் நான். சரி, நீங்கள் ஆசைப்பட்டீங்க, நம்ம ஒன்று பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணதுக்கான ஒரு இதுவாக இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி டெர்மினல் ஓப்பன் பண்ணிப்போம். அண்ட் ஹியர் remove this. Go to view and terminal. Okay, for some reason வந்து VS Code வந்து has some bugs recent timesல. நான் சரி வீடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். Okay, let me open the terminal here. Cool. delete பண்ணிட்டு and let me initialize this project. அதர்வைஸ் வந்து கிஸ்ட்ல போட்டாலும் போதும்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம லைவ்ல பார்க்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். லைவ்ல பார்க்கணும்ல, தட்ஸ் வை ஐ எம் பிளானிங் டு பப்ளிஷ் இட் ஹியர். இப்படி கிட்டப் பேஜஸில் பப்ளிஷ் பண்ணுறது தான் சொல்கிறேன். ஓகே, டன். ஸோ இது எப்படி பண்ணுவோம் நம்ம? as it is get init. ஓகே, அண்ட் get commit, git add பண்ணணும். அதுக்கு முன்னாடி git add all, git commit பண்ணணும். final app அப்படின்னு கமிட் பண்ணுறேன். அண்ட் ஐ ஹாவ் டு create it in my GitHub repository. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், let me open here. and பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிடுறேன். and இதில் வந்து let me go to my github.com and create a new repository. learning இதில் வந்து என்ன ஆப் இது? know your name. okay, know your name. simple app to know your name. okay, let's have it in public and readme file application தேவையில்லை. create repository and done. இப்போ வந்து we have done the steps and people, நான் பண்ணுறது யாருக்கும் புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, you guys need to watch our previous live streams. அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். okay, so let me copy this code, have it here and git push it here. ஸோ இது என்ன பண்ணோன்னா, it will push our entire code into this. refresh பண்ணிங்கன்னா you have it here. okay, super. so we have done the app and இது நம்ம எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னா, அகைன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு go to something called pages and இதில் வந்து deploy branch இருக்கு இல்லைங்களா, கிளிக் பண்ணிட்டு மெயின் கிளிக் பண்ணிக்கோங்க. click on save. ஸோ தந்தவொன்னே என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக it will run an action which will deploy your project.
ஓகே, ஸோ இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மீன்வைல் பீப்புள் ஹூ வாண்ட் டு லேர்ன் அபவுட் கான்ட்ரிபியூஷன், லைக் எப்படி ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ கேன் ஆல்சோ கான்ட்ரிபியூட் தி ரீட்மி ஃபைல் ஹியர். ஓகே, ஸோ முடிஞ்சால் நான் அந்த ப்ராசஸ் வந்து ஐ வில் டெல் யூ இன் அவர் நெக்ஸ்ட் செக்ஷன் மோஸ்ட் ப்ராபப்லி, பிகாஸ் இட் ஹேஸ் சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. இல்லை ஒன்று பண்ணுங்களேன், லெட் மீ டூ ஒன் திங். யாராச்சும் ஒரு பர்சன். எஸ், என்னோட புல் ரிக்வெஸ்ட் ஒன்று இன்னும் ரிவ்யூ பண்ணலாங்க. ஆமாங்க, கரெக்டுங்க. அது ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்ட் பக்கம் நான் இன்னும் போகல. நான் அதை பார்க்கும்போது நான் தக்க ரிவ்யூ பண்ணிடுறேன் உங்களுக்கு, சரியா? ஓகே ஓகே. ஸோ யாராச்சும் ஒரு பர்சன் வந்து எனக்கு எனி டெஸ்கில் கனெக்ட் ஆகுங்களேன். லெட் மீ ஷோ இட் தட் டு ஹியர். எனி டெஸ்கில் கனெக்ட் பண்ணுங்கள். who have a good internet connection and you should be able to log in a GitHub. Shall I join on? Okay, so முஷ்கி உங்களோட நாய்ஸ் அடிக்குது நிறையா. ஓகே, இப்போ வந்து டிப்ளாய் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் யூ கேன் கோ டு ஆக்ஷன்ஸ் அண்ட் சி டிப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ இங்கே பண்ணும்போது இட் இஸ் டிப்ளாய்ட் இன் செப்பரேட் URL. கிளிக் பண்ணினா இட் இஸ் தி URL அண்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஒர்க் ஆகுது சூப்பராக. ஓகே, நைஸ். இதை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேல்யூ என்டர் பண்ணிட்டோன்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அதை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு யூ கேன் ஆல்சோ கிவ் மீ அ புல் ரிக்வஸ்ட் ஆன் திஸ் திங். ஓகே, புல் ரிக்வஸ்ட் வேணாம், பட் நீங்கள் ப்ராஜெக்ட் தனியாக வச்சுக்கோங்க. பிகாஸ் மற்றவங்க லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குறவங்களுக்கு வந்து அது எப்படி போச்சுன்னு தெரியாது. மற்றபடி இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி கூல். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது வந்து பெரிய அப்ளிகேஷன் கிடையாது. பட் இது நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க, லைவ் ஸ்ட்ரீம் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கங்க்ராட்ஸ், யூ ஹேவ் டன் அ கிரேட் ஒர்க். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். யூ ஷுட் ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ ரைட், இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. அண்ட் இப்போது எப்போயும் நான் சொன்னேன் அப்படின்னா, GitHubல எப்போலாம் புஷ் பண்ணுறீங்களோ யூ ஷுட் காப்பி தட் URL அண்ட் உங்களோட ரெபாசிட்டரியில் போயிட்டு யூ ஹேவ் டு சேஞ்ச் இட். ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு வெப்சைட்டில் நீங்கள் மாடிஃபை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இல்லை யூஸ் யூர் GitHub பேஜ்னால் கூட ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் பண்ணிக்கும். அண்ட் இதில் தேவையில்லாத மூவ் பண்ணிவிட்டு யூ கேன் ஹேவ் இட் லைக் திஸ், சேவ் சேஞ்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் உள்ளே வராங்களோ அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ப்பாங்க. கிளிக் பண்ணி டேரெக்டாக உள்ளே போயிட்டு பார்த்துப்பாங்க அப்ளிகேஷனை. ஓகே, ஸோ கூல். ஸோ யார் வந்து இருக்கா, ரெடியாக இருக்கா ஹென்டெஸ்கில்? Anyone? ஷெரீஃப், நீங்கள் அவங்க ஐடி சொல்லுங்கள். சஜித் தம்பி, சஜித் தான் ஹேண்ட்ரைஸ் பண்ணு. சாரி சஜித் சொல்லுங்கள். சஜித் அண்ட் ஷெரீஃப் ரெண்டுமே கன்ஃபியூஷன் ஆகுதுங்க பேர். சாரி சொல்லுங்கள் சஜித். And 480 387 139. ஓகே, நவ் ஸோ பீப்புள் ஹூ ஆர் ஆல் வாட்சிங், ஸோ எல்லாம் ஓகே சில பேர் பார்க்குறீங்களா? ஸோ தான் செஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி கோயிங் டு see how to contribute on GitHub. Okay, so let's close this app. Okay, நமக்கு இந்த ஆப் தேவையில்லை எப்போதுமேட்டு. அண்ட் இந்த ஆப்பில் வந்து கொஞ்சம் இது பண்ணிப்போம். let me have it like this. ஸோ சஜித் நீங்கள் வந்து உங்களோட ஓகே கண்டெக்ட் நினைக்கிறேன் உங்களது. ஏன் கிடைக்குதுன்னா இருங்க, இதில் மோர் இருக்கு இல்லைங்களா? கிளிக் ஆன் மோர். அதில் ஹியர் மை டிவைஸ் சவுண்டு ஃபஸ்ட் இருக்கு பாருங்க. எஸ், சூப்பர். இப்போ கேட்காது யாருக்கும். சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ யூ கைஸ் நீட் டு கேர்ஃபுல்லி லிசன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹவ் டன் மை கோட் ஒர்க். ஓகே, அண்ட் ஐ ஹவ் புஷ்ட் இட் இன் மை கோட். ஸோ ஜஸ்ட் லைக் இங்கே நான் வந்து புஷ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்ரி ரெபாசிட்ரி கேன் பி இம்ப்ரூவ்ட். ஓகே, ஸோ என்னோட சைடில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னா ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் கிரியேட்டிங் அ ரீட்மி ஃபைல். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஸ் அ டீமாக வந்து யூ கேன் கான்ட்ரிபியூட் டு திஸ் ரெபாசிட்ரி, மை ரெபாசிட்ரி, நோ யுவர் நேம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண நான் சொல்கிறேன். ஓகே, பி வெரி காஷியஸ். ஓகே, இப்போது யார் ஆத்தர்ன்னு பார்த்தேன்னா அன்பு சொல்கிறேன்.
நான் தான் ஆத்தர் ஓகேவா. இப்போ வந்து சஜித் வந்து ஹி லைக்ஸ் டு கான்ட்ரிபியூட் டு மீ இந்த ரெபாசிட்டரிக்கு. ஸோ சஜித் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹி ஹேஸ் டு ஓப்பன் தி டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்க சஜித். அண்ட் எங்கே வைக்க போகிறீங்களோ யூ கேன் ஆல்சோ யூஸ் கிட் பேஷ் இஃப் யூ வாண்ட். கிட் பேஷ் இருந்தால் கிட் பேஷ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே திஸ் ஆல்சோ ஃபைன். இதுக்கும் நல்லா தான் இருக்குது. நான் வந்து இது நினச்சேன் பவர்ஷெல் நினச்சேன். ஓகே ஸோ யூ ஹேவ் டு ஓப்பன் யுவர் டெர்மினல் அண்ட் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு புல் மை கோட். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் என்னோட கோட் கரெக்டாக. திஸ் மை கோட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு கோ டு திஸ் ரெபாசிட்டரி அண்ட் லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூடியூப்புக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் பீப்புள் கூகுள் மீட்க்கும் ஷேர் பண்ணுறேன். ஓகே இந்த லிங்க்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டு அண்ட் யூ கேன் கோ டு யுவர் டெஸ்க்டாப் ஆர் டெர்மினல். ஓகே ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூ ஷுட் யூஸ் திஸ் கமெண்ட் விச் இஸ் கெட் க்ளோன் அண்ட் ஓகே திஸ் ரெபாசிட்டரி ஓகேவா. ஸோ இதுதான் கரெக்டான நேம். நல்லா பார்த்துக்கோங்க. யூ ஷுட் ஹாவ் திஸ் திங். ஓகே ஸோ கிட் க்ளோன் அண்ட் யூ ஆர் யூ லைக் டு க்ளோன். ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னோடய அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து திஸ் ப்ராஜெக்ட் இஸ் பப்ளிக். ஸோ யாவனா வந்து அதை எடுத்துக்கலாம். பட் ப்ரைவேட் ரெபாசிட்டரி உங்களால் எடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகே அன்லெஸ் தட் பர்சன் ஹஸ் கிவன் யூ சம் ப்ரிவிலேஜஸ் பர்மிஷன் இருந்தால் மட்டும் தான் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே ரைட். ஸோ இப்போ நான் தந்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் வாட் இட் வில் டூ இஸ் இட் வில் டவுன்லோட் தட் காப்பி இன்டு யுவர் மிஷின் லோக்கல் மிஷின். நீங்கள் பார்த்தீங்களா நோ யுவர் மிஷின் வந்திருக்கு. ஓகே ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஜஸ்ட் ரைட் கிளிக் திஸ் அண்ட் ஓப்பன் இட் இன் கோட். ஓகே ஸோ இது தமிழில் ஓப்பன் பண்ணுறாரு. பட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது யூ கேன் ஆல்சோ ஓப்பன் இட் பை யூசிங் ஓப்பன் வித் கோட்னு இருக்கும். ஓகேவா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போதே அது கேட்டிருக்கும். அப்போ தந்துருந்தால் உங்களுக்கு இதுமாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ஓப்பன் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் லைட்டாக ஜூம் இட் அ பிட். ஓகே லெட்ஸ் ஜூம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐ கேன் சி லைக் நான் இந்த நல்லா பார்த்துக்கோங்க. என்னோடய கிட்டப்பில் நான் என்ன கோட் வச்சுருக்கனோ தட் கோட் இது வந்து அவர் வந்து வச்சுருக்காரு. ஓகே ஸோ ஹி லைக்ஸ் டு கான்ட்ரிபியூட் அ ரீட்மி ஃபைல். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இஸ் கோயிங் டு கிரியேட் அ ரீட்மி ஃபைல். கிளிக் பண்ணுங்கள் சஜித். நேமிங் கன்வென்ஷன் முக்கியம். readme.md இதை வந்து ஃபார்மேட் ரீட்மி தான் கூட அது ஒர்க் ஆகும். பட் இது வந்து ப்ராப்பரான ஃபார்மேட் எல்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ நம்மளும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிவ் சம் டைட்டில். இந்த ஆப் பற்றி ஒரு டைட்டில் கொடுங்க. ஸோ ஆஸ் யூ கேன் சி இஸ் யூஸிங் மார்க்டவுன். ஓகே ப்ராப்பராக மார்க்டவுன் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அது மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரீட்மி ஃபைல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே அண்ட் ஓகே சூப்பர். இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சஜித் வந்து ஹி ஹஸ் நாட் டன் அ பிக் ஒர்க் பட் இட்ஸ் ஸ்டில் எ பிக் ஒர்க் ஃபார் டெவலப்பர்ஸ் லைக் மீ. ஓகே ஸோ ஒரு சின்ன லைன் தான் ரைட் பண்ணியிருப்பார். பட் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறது கூட ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். பிகாஸ் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே ஸோ இப்போ அவர் மாதிரி சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை கமிட் பண்ணணும் கிட்டில் அதே மாதிரி தான். ஸோ யூ நீட் டு சேவ் இட் அண்ட் சேவ் பண்ணிவிட்டு கிட்டில் ஆட் பண்ணுங்கள். டூ இட் இன் கமெண்ட் வே. ஸோ அதே மாதிரி டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கணும். யூ ஹேவ் டு ப்ரெஸ் Ctrl+tilde ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டெர்மினல் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. Okay, now you have to type the git add and எந்த ஃபைல் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கணும். ஓகே you have to be precise. So readme.md கொடுங்க. So enter and it should be like case sensitive. Will add ஆச்சா? add ஆகல. So you have to be case sensitive. So git add readme.md. ஸோ வாட் வி ஹவ் டன் இஸ் நம்ம வந்து இந்த ஃபைல் நியூவாக கிரியேட் பண்ண நியூ ஃபைலை வந்து ஆட் பண்ணுறாரு. ஓகேவா ஆட் பண்ணிட்டோன்னா ஹீ நீட் டு கமிட் இட் ஃபைல் ரைட். ஸோ கெட் கமிட் கொடுங்க. git commit and give me a proper message. So nice, super. So தந்தாச்சு. இப்போ enter press பண்ணுங்க. So what we have done today is I mean what we have done so far is நம்ம வந்து ஒரு
சஜித் வந்து ஒரு ரீட்மி ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து கிட்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கிட்டில் கமிட் பண்ணிட்டார். ஓகேவா? ரைட், முடிஞ்சது. இப்போ வந்து ஹேஸ் டு புஷ் இட், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் புஷ் பண்ணுங்களேன். கிட் புஷ் அண்ட் மெயின், யா. ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் புஷ் பண்ணும்போது நீங்கள் வந்து சில பீப்புளுக்கு தெரியும், லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து கிட் ரிமோட் ஆட் பண்ணல, எப்படி உங்களால் புஷ் பண்ண முடியும் கேட்பீங்க, கரெக்டாக? தி சேம் திங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் டு திஸ் பர்சன் அஸ் டினைட் சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டிப்பிக்கலி நீங்கள் என்ன பண்ணுவீங்க சஜித்? இதுக்கு முன்னாடி லாஸ்ட் என்ன பண்ணுவீங்க? சாரி அண்ட் என்னது? இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ரிக்வஸ்ட் தந்தீங்களா, புல் ரிக்வஸ்ட் தந்தீங்களா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாட் யூ வில் டூ? நான் வந்து உன்னோட அன்போட ரிப்போசிட்டரி ஃபோக் பண்ணிக்கொண்டேன். ஸோ ஃபோக் டு மை ரிப்போசிட்டரி இந்த கிட்டாப்ல இந்த கிட்டாப்ல இருந்து தான் நான் க்ளோன் பண்ணிக்கிட்டேன். தென் க்ளோன் பண்ணும்போது தான் கிரியேட் டு ரிக்வெஸ்ட். ஓகே, தட்ஸ் ஆல்சோ கூல் வே. ஃபோக் தான் ஆக்சுவலி நல்லா பண்ணணும். நம்ம ஃபோக் கான்செப்ட் மிஸ் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் நம்ம அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். லெட்ஸ் வெரிஃபை தட் யூ ஹேவ் தி கரெக்ட் ரிமோட். ஸோ கிட் ரிமோட் கொடுங்க. கொடுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் பாயிண்டிங் டு அன்பு ராக்கி 3. ஸோ என்னோட ரெபாசிட்டரிக்கு கரெக்டாக மேப் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. வெயிட். ஸோ வி ஹவ் மிஸ்ட் ஃபியூ கமெண்ட்ஸ். அதனால் வந்து ஓகே ஒன்று பண்ணலாம் சஜித். லெட்ஸ் க்ளோஸ் திஸ் அகெயின். லெட்ஸ் ஃபோக் அண்ட் டூ இட். அதான் ப்ராப்பரான வே. there's still some way to do this, பட் இதை நான் வந்து இப்போது என்ன சொல்கிறது, ஒரு ஹேக்காக ஒரு அன்அப்ராப்ரியேட் வே நான் சொல்ல விரும்பலை. ஓகேவா? அதனால நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் டெலிட் பண்ணிடுங்க. லெட்ஸ் டூ இட் அகெயின். ஓகே, ஓப்பன் யூர் டெர்மினல் அகெயின் and go to the GitHub URL. GitHub அந்த ப்ரொஃபைல் இருக்குங்களா, அங்கே போயிருங்க. and go to the repository. Yes. ஸோ இதில் வந்து யூ ஹாவ் லைக் கோடு கிட்ட போனீங்க அப்படின்னா, கோடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா we have 3 buttons, watch, fork and start. You have to click on fork. ஸோ இது என்ன பண்ணணும்னா, இதே காப்பியை வந்து இட் வில் கிரியேட் இட் இன் யுவர் ரெபாசிட்டரி, இன் யுவர் நேம் ஆஃப் யுவர் ரெபாசிட்டரி. ஓகே, யூ கேன் ஹேவ் யுவர் எனி ரெபாசிட்டரி நேம். ஓகே, ஆஃப்டர் வச்சுக்கோங்க அண்ட் கிரியேட் ஃபோக் கொடுங்க. இதுதான் ப்ராப்பரான வே. இது முன்னாடி பண்ணதுலேயே நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம், பட் அது நம்ம விட்டுருங்க. இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான வே. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் கெட்டிங் தி கோட் ஃப்ரம் அன்பு ராக்கி 3 அண்ட் இட் இஸ் க்ளோனிங் டு யுவர் ரெபாசிட்டரி. ஓகே, இப்போ க்ளோன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் கெட் யுவர் ரெபாசிட்டரி பை கோயிங் இன் டு கோடுக்குள்ளே போங்களேன். அண்ட் அதில் வந்து கோ டு யூ கேன் கெட் திஸ் கோட். இப்போ வச்சு நீங்கள் க்ளோன் பண்ணிக்கலாம். கோ டு டெர்மினல் அண்ட் டைப் git clone. Enter. அண்ட் சப்போஸ் பாஸ்வேர்ட் நீங்கள் தான் போட்டிங்கன்னா பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கணும். ஓகே, ரைட். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை வந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட், ஸோ இது என்ன சேவாக இருக்குன்னா, இட் வில் பி சேவிங் லைக் சேம் நோ யுவர் நேம் சொல்லிட்டு. ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து ஸோ நிறைய கமெண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும், பட் நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், யூ கேன் பி யூ வில் ஹாவ் தி சேம் அவுட்புட். ஓகே, இங்கே அதே மாதிரி ரீட்மி ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கிட் ஆட் பண்ணுங்கள், கிட் கமிட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து கெட் புஷ் பண்ணுறாரு. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் தான் நீங்கள் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிடுங்க. ஓகே, டன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டெபாசிட்டில் வந்து அந்த கமிட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போது உங்களோட கிட்டப்பில் போனீங்க அப்படின்னா யூ ஹேவ் சம்திங் கால், ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து யூ வில் ஹேவ் சம்திங் கால். ஓகே, ஸோ இதில் வந்து ஒன் கமிட் ஐன் காமிக்குது. ஓகே, அண்ட் வேறு என்ன காமிக்குது? கான்ட்ரிபியூட் இருக்கு இல்லைங்களா? யூ கிளிக் ஆன் திஸ் கான்ட்ரிபியூட் பட்டன். ஸோ இதில் வந்து என்ன காமிக்குது? திஸ் பிரான்ச் இஸ் ஒன் கமிட் அஹெட் ஆஃப் காமிக்குது. ஸோ விச் மீன்ஸ் ஸோ அன்பு ராக்கி 3/know your name அந்த ரெபாசிட்டியில் வந்து நான் ஒரு கமெண்ட் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுலேருந்து ஒரு காப்பி மாதிரி சஜெக்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ரீட்மி ஃபைல் ஆட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அன்பு ராக்கிக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு கமிட் நீங்கள் வந்து ஹையடாக இருக்கீங்க, அதுக்கு மேலே இருக்கீங்கன்னு சொல்லுது. ஸோ நவ் வாட் யூ ஷுட் டூ இஸ் இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆஸ் எ புல் ரிக்வஸ்ட்டாக தரணும். புல் ரிக்வஸ்ட்னால் லைக் நான் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் அந்த ரெபாசிட்டி வந்து சேஞ்ச் பண்ண முடியாது unless you are team member. ஓகே, ஃபார் நவ் assume that Sajid is not a team member of me. ஓகே, ஜஸ்ட் வந்து அவர் வந்து ஒரு தேர்ட் பர்சன், ஒரு ஸ்ட்ரேஞ்சராக வந்து இருக்கார். அவர் பட் he wants to contribute to this repository. அந்த சமயத்தில் எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா they have to give it like a pull request. ஓகே, ஸோ pull request கிளிக் பண்ணுங்கள் சஜித். அண்ட் இட் வில் கிவ் யூ சம் டயலாக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் ஏதாச்சும் ரிவ்யூ பண்ணால் பண்ணிக்கலாம், லைக் கோட் ரிவ்யூ அண்ட் ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா we have something like ரைட்லேருந்து பாருங்கள். ஸோ ஹெட் ரெபாசிட்ரி இருக்கு இல்லைங்களா? ஸோ m/sajid/know your name இன்னும் டாப் அங்கேருந்து இது எங்கே போகுதுன்னா லெஃப்ட்டில் போகுது. ஸோ விச் மீன்ஸ் சஜித் ரெபாசிட்ரிலேருந்து அன்பு ராக்கி 3க்கு வந்து போகுது. ஸோ எந்த பிரான்ச்சில் போகுது? மெயின் பிரான்ச்சில் போகுது. ஓகேவா? அதான் அங்கே மீன் பண்ணுறது. ஸோ we have to check it, but you generally you don't need to check it. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பக்காவாக எடுத்துக்கும் கிட்ட. ஓகேவா? ஸோ இதில் வந்து create pull request கொடுங்க. and you have to give you a proper title. okay, so what you're trying to achieve இதுதான் முக்கியமான விஷயம். நான் எதுக்கு இதை வந்து செக்ஷனாக சொல்கிறேன்னா தி நேமிங் பேட்டர்னும் முக்கியம். ஸோ இதை வந்து நான் டாக்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா? ஸோ டாக்ஸ்ன்னு சொல்லி முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் கொடுங்க. ஸ்மாலர் கேஸ், டாக்ஸ் இன் ஸ்மாலர் கேஸ். ஓகே, செமிகோலன். அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் என்ன போடுறீங்க நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, வாட் யூ ஹேவ் டன் ஸோ ஃபார். இந்த கமிட் இந்த புல் ரிக்வெஸ்ட் என்னவா இருக்க போதோ அதை நீங்கள் தரலாம். ஓகே, தென் டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். லைக் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் காசு லைக் இது மாதிரி இப்படி இருந்துச்சு, லைக் எப்படி பண்ணலாம்னா தேர் ஆர் மெனி டெம்ப்ளேட்ஸ் ஃபார் இட். பட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா லைக் முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்போ வந்து நான் அதை பண்ணியிருக்கேன், வாட் மை பிஆர் இன்க்ளூட்ஸ் அது மாதிரி டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம். சும்மா ஒரு டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம் லைட்டாக. அண்ட் ஆஸ் யூ கேன் சி கீழே வந்து மார்க் டவுன் இஸ் சப்போர்ட்டட் சொல்லி காமிக்குது. ஸோ யூ கேன் யூஸ் யுவர் மார்க் டவுன் ஸ்கில்ஸ் ஹியர். ஓகே, ஓகே சூப்பர். ஸோ ஒன்ஸ் இஸ் டன், இதை முக்கியமான பாயிண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஹலோ எடிட்ஸ் பை மெயின்டெனன்ஸ் காமிக்குது. ஸோ இது என்னென்னா, ஸோ சப்போஸ் இவர் வந்து சஜித் வந்து ஒரு புல் ரிக்வெஸ்ட் தந்திருக்காரு, பட் இதில் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு நினச்சி வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த ரெபாசிட்டரி ஓனர் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் புல் யூ கோட் அண்ட் யூ கேன் டூ சம் கமிட்ஸ். ஓகே, ஸோ இதுவே நீங்கள் அன்செக் பண்ணிட்டீங்க, இந்த அலோ எடிட்ஸ் பை மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா, அதை அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்சன் யார், என்னால் வந்து அதை எடிட் பண்ண முடியாது, என்னால் வந்து ஒரு நியூ கமிட் போட முடியாது. ஓகே, ஸோ சில பேரால் பர்மிஷன்ஸ் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பர்மிஷன் ரீசன் வந்து இதுதான். ஸோ இங்கே செக்கில் இருக்கட்டும் அண்ட் கிரியேட் அ புல் ரிக்வெஸ்ட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டன் முடிஞ்சு போச்சு. ஓகே, சஜித் வந்து ஒர்க் சூப்பராக முடிச்சிட்டாரு. ஹி ஹேஸ் மேட் சம் சேஞ்சஸ் அண்ட் புல் ரிக்வெஸ்ட் வந்து தந்துட்டார். ஓகேவா? இப்போ இது எங்கே போய் இருக்கும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட ஓனர் அவர் யார், இப்போ அன்பு ராக்கி 3 தான் இல்லையா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் ரிக்வெஸ்ட்டாக வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நைஸ். ஸோ இப்போ வந்து என்ன ஸ்க்ரீன் பாருங்கள் எல்லோரும். ஸோ இங்கே பார்க்கும்போது புல் ரிக்வெஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐ ஹாவ் சம்திங் கால் எ புல் ரிக்வெஸ்ட் கிரியேட்டட் பை ஓப்பன் பை எம் சாஜித். ஓகே, அதோட யூசர் நேம். ஓகேவா? ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஐ கேன் சி எவ்ரி திங். ஸோ ஏன்னா டைட்டில் நான் சொன்னல, டைட்டில் ஏன் முக்கியம் சொல்லிட்டு இதான் டைட்டில் முக்கியம். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் வாட் இஸ் ட்ரைங் டு அக்கம்ப்ளிஷ் சொல்லிட்டு. சும்மா பிளாப்லான்னு போட்டிங்கன்னா நான் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க யாராக இருந்தாலும். கரெக்டாக? ஸோ யூ ஹேவ் டு பி வெரி ப்ரிசைஸ் வாட் யூ வாண்ட் டு அச்சீவ்.
போட்டுட்டு அது மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் அது மாதிரி போடலாம். போட்டுட்டு ஸோ இங்கே பார்த்தா அங்கே தெரியும் உங்களுக்கு we have something called ஃபஸ்ட் டைம் கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இஸ் டூயிங் ஃபஸ்ட் டைம் கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு ஒரு பேட்ச் இருக்கும். ஓகேவா? அண்ட் வி ஹேவ் கமிட்ஸ். வாட் எவர் கமிட் யூ ஆர் டூயிங் ஐ கேன் ஏபிள் டு see it. ஸோ கிளிக் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அதை பார்க்கலாம் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சிம்பிளாக ஒரு டைட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுக்குள்ள நான் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் கிளிக் ஆன் திஸ் அண்ட் ஐ கேன் லீவ் அ கமிட் எவ்ரிதிங் லுக்ஸ் கூல். இது மாதிரி நான் கோட் வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஓகே, டோட்டலி என்னோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ நான் ஆட் பண்ணிட்டு நான் வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம் அண்ட் ஸோ. ஸோ இது வந்து யாருக்கு தெரியும்? இந்த கான்ட்ரிபியூட் பண்ணால் சஜித்துக்கு வந்து இன்ஃபார்ம் ஆகும் நோட்டிஃபிகேஷன்ஸில். ஓகே, ஸோ யூ கேன் ரியாக்ட் டு டேஸ். ஓகே, இது மாதிரி ஓகே பர்ஃபெக்ட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா நான் சொல்லிட்டேன்னா அவர் அங்கே சேஞ்சஸ் பண்ணிருவார். சேஞ்ச் பண்ணி புஷ் பண்ணும்போது அகைன் இது வந்து இங்கே வந்துடும், இந்த கமிட்டில் வந்துடும். ஓகே, திஸ் ஹவ் இட் வில் ஒர்க். ஓகே, சூப்பர். இப்போ கான்வர்சேஷன்ஸ் அண்ட் கமிட்ஸ் அண்ட் ஸோ இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் கோ டு புல் ரிக்வெஸ்ட் அகெயின் அண்ட் கோ அண்ட் கிளிக் ஆன் திஸ் புல் ரிக்வெஸ்ட். அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வி வில் அசைன் திஸ் லைக் நம்பர் ஐடிஸ். ஓகே, இது வந்து புல் ரிக்வெஸ்ட் ஐடி 1. ஓகேவா? அது மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஓகே நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே இது எல்லாமே எனக்கு கோடில் வந்து சஜித் வந்து பக்கா பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஐ லைக் டு ரிசால்வ் திஸ் கான்வர்சேஷன். ரிசால்வ்னா ஓகே இது முடிஞ்சது சூப்பர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கோட் கான்ட்ரிபியூஷன்ஸ், கோட் எப்படி பண்ணுறாங்கனுக்காக பார்க்குறது. எல்லாம் முடிஞ்சதா? இப்போது இதை நான் வந்து என் டீமில் யாராச்சுக்காக நான் காமிக்க போகிறேன்னா ஐ கேன் அசைன் மை டீம் ஓவர் ஹியர். ஓகே, அண்ட் லேபிள் போட்டுக்கலாம் அண்ட் ஸோ. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்டேஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விஷுவலாக தெரியும். ஸோ இது வந்து டாக்குமெண்டேஷனோட லேபிள்ஸ் தெரியும். ஓகேவா? நான் ஒரு வாட்டி ஆட் பண்ணும்போது பாருங்களேன், இந்த டைம்லைனில் வந்து அது ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வாட் எவர் யூ டூ இட் வில் பி அப்டேட்டட் இன் திஸ் டைம்லைன். ஓகே, ஸோ பி காஷியஸ் அண்ட் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், தப்பு இல்லை. பட் ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் வந்து எவர் யூஸ் கைண்ட் ஆஃப் தப்பாக போடாதீங்க, வேல்யூஸு கரெக்டாக போடுங்க. ஓகே, ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே அதாவது தி ப்ராஜெக்ட் ஓனர் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு ரிவ்யூ தி கோட் அண்ட் ஐ திங்க் லைக் இந்த கோட்லாம் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் அஸ்யூம் இப்போ வந்து ரீமி ஃபைலில் வந்து எந்த ஒரு ஹார்ம் இருக்க போது இல்லை, கரெக்டாக எவ்ரி திங் இஸ் லுக்ஸ் லைக் கூல். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு மர்ஜ் திஸ் புல் ரிக்வெஸ்ட். மர்ஜ் திஸ் புல் ரிக்வெஸ்ட் அப்படின்னா என்னோடய ஒரிஜினல் ரிக்வெஸ்ட்டில் என்னோட ஒரிஜினல் ரெபாசிட்டரி இருக்குங்களா அதில் வந்து சர்ஜர் ப்ரொஃபைல் வந்து நான் வந்து மர்ஜ் பண்ண போகிறேன். ஓகே, திஸ் ப்ராசஸ் கால் மர்ஜிங். ஸோ இதை நான் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வி ஹேவ் சம்திங் கால் கீழே பண்ணி வச்சுக்கோங்க. வி ஹேவ் மெனி திங்ஸ் லைக் ஸ்குவாஷ் அண்ட் மர்ஜ்னு இருக்குது, ரீபேஸ் அண்ட் மர்ஜ் இருக்குது அண்ட் ஸோ. ஸோ நான் ஸ்குவாஷ் பண்ண சொல்கிறேன். ஸ்குவாஷ்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சஜித் ஹேஸ் மேட் மெனி கமிட்ஸ். லைக் தப்பு பண்ணியிருப்பார், அது வந்து நிறைய கமிட் பண்ணியிருப்பார். லைக் ஒரு சின்ன ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து 10 கமிட் பண்ணியிருக்கா வச்சுக்கோங்களேன். அந்த 10 கமிட்டுமே என்னோடய ரெபாசிட்டரியில் வந்து ஹிஸ்ட்ரியாக போய் சேவ் ஆகும் கமிட்ஸில். பட் இது டஸ்ட் மேக் சென்ஸ் இல்லையா? எனக்கு வந்து அவர் எரர் பண்ணலாம் தேவையில்லை, எனக்கு வந்து அவர் பண்ண சேஞ்ச் மட்டும் தான் தேவை அப்படின்னா அந்த சமயத்தில் ஐ கேன் யூஸ் ஸ்குவாஷ் அண்ட் மர்ஜ். ஓகே, போட்டுட்டு நான் ஸ்குவாஷ் அண்ட் மர்ஜ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் என்ன டைட்டிலோ அதை போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து சஜித் என்ன போட்ட டைட்டில் அதே இங்கே வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஐ கேன் ஹேவ் சம் எக்ஸ்ட்ரா திங். ஸோ கிரியேட்டட் ரீட்மி ஃபைல் இது வந்து என்னோடய ப்ரிஃபரன்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ போட்டுட்டு கன்ஃபார்ம் ஸ்குவாஷ் அண்ட் மர்ஜ் இருக்கு இல்லைங்களா, கிளிக் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணோன்னா இட் வில் மர்ஜ். ஸோ இது என்ன பண்ணோன்னா இட் வில் டூ 2 திங்ஸ். ஒன்று வந்து ஃபுல்லாக மர்ஜ் பண்ணுறோம். ஓகேவா? மர்ஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக்லி அந்த புல் ரிக்வெஸ்ட் வந்து மர்ஜ் ஸ்டேட்டில் போயிடும். ஸோ விச் மீன்ஸ் இதுக்கு மேலே நம்ம இதுக்கு ஆக்ஷன் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஓகேவா? தட்ஸ் ஆல். இஃப் யூ கோ ஹேர் and see your repository and we have your readme file. Tada. Okay, and அது மட்டும் இல்லை, you can see the contributions name. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கமெண்ட்ஸ் போனீங்க வச்சுக்கோங்களேன், we can see the contributions. ஒன்று வந்து நான் பண்ணது, ஒன்று வந்து அவர் பண்ணியிருக்காரு. இது எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும்னா ஸோ உங்களுக்கு வந்து பெரிய இம்பாக்டாக தெரியாது, பட் ட்ரஸ்ட் மீ இட் வில் ஹேவ் a big impact on your career. ஸோ ஸ்கால் பண்ணி வச்சுக்கோங்களேன், இட் வில் ஹேவ் your contributors list and உங்களோட ரெபாசிட்டரியில் போகும்போது if you go to this repository அண்ட் நீங்கள் போனீங்க வச்சுக்கோங்களேன், இந்த கீழே பேட்சை வந்து யூ கேன் சி லாட் ஆஃப் யூர் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே, இட் வில் கிவ் யூ பிக் இன்சைட்ஸ். ரைட், இப்போது நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ் அ குட் அப்ரோச்சாக குட் ஆட்டிடியூடாக whenever people are unknown people யாரோ whenever people are helping you should greet them. ஓகே, ஸோ ஒரு கிராட்டியூட்டாக வந்து அவங்க நீங்கள் ஷோ பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் கமிட் பண்ணிட்டவங்க அவங்களை மென்ஷன் பண்ணிட்டோ ஏதோ சஜித் தேங்க்ஸ் ஃபார் தி பிஆர் லவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுங்க. ஓகே, இட் வில் ஹெல்ப். அவங்களுக்கும் வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ஃபாலோ திஸ் ஸ்ட்ரிக்ட்லி. நிறைய பேர் வந்து சில பேர் இருப்பாங்க, அவங்க வந்து என்ன சொல்கிறது, தே நெவர் ஃபாலோ திஸ் கைண்ட் ஆஃப் திங். பட்
ஒரு குட் அப்ரோச் என்னன்னா, ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியில் வந்து நம்ம இது மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணும்போது we should always give our gratitude. ஓகே, ஸோ கமெண்ட் ப்ரெஸ் பண்ணிடுறேன் அண்ட் இட் வில் நோட்டிஃபை ஹிம் அண்ட் சஜஸ்ட் பார்த்துட்டு ஹி வில் ஃபீல் சம் வாட் குட். ஓகே, நான் பண்ண ஒர்க் வந்து பிடிச்சிருக்க போல நினைப்பார். திஸ் இஸ் ஹவு தி என்டையர் ப்ராசஸ் வில் ஒர்க் ஆன். ஓகே, ஸோ ஹோப் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சுதா அன்பு? எஸ். இப்போ நம்ம இதில் வந்துட்டு இப்போ புல் ரிக்வெஸ்ட் கொடுத்து அது மர்ஜ் பண்ணி அந்த அந்த ரிக்வெஸ்ட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ திரும்ப அந்த ரிப்போவில் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னா திரும்ப ஃபோக் பண்ணி திரும்ப க்ளோன் பண்ணி தான் பண்ணணுமா? என்னன்னா ஒரு தடவை ட்ரை பண்ண திருப்பி நீங்கள் ஃபோக் பண்ண அவசியம் இல்லை. திருப்பி நீங்கள் கமிட் பண்ணிவிட்டு திருப்பி யூ ஹேவ் டு கிவ் தி புல் ரிக்வெஸ்ட். நீங்கள் சின்ன சின்ன ஃபைல்ஸ்க்கும் புல் ரிக்வெஸ்ட் தரக்கூடாது. ஒரு ஃபியூச்சர் ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே யூ ஹேவ் டு கிவ் இட் ஆஸ் அ புல் ரிக்வெஸ்ட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு இவர் அமைச்சிருக்காரு, இப்போ நோய் ஆப் அமைச்சிருக்காரு, இதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போடுறாரு அப்படின்னா திருப்பி புல் ரிக்வெஸ்ட் தரும்போது நீங்கள் வந்து அந்த சேஞ்சஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து கமிட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் புல் ரிக்வெஸ்ட் தரணும். வாட் எவர் கமிட்ஸ் யூஆர் டூயிங் அது நீங்கள் வந்து புல் ரிக்வெஸ்ட்டாக தான் நீங்கள் தந்தாகணும். சின்ன சின்னதுக்கும் நீங்கள் புல் ரிக்வெஸ்ட் தந்தால் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு பி வெரி ப்ரிசைஸ் ஆன் யூர் புல் ரிக்வெஸ்ட். ஸோ ரீட்மி ஃபைலை ஃபுல்லாக அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் தரலாம். நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் குவிக்லி. அன்பு, எஸ். இப்போ இந்த சேஞ்சஸ்லாம் வந்து நம்ம லோக்கல்ல இருக்காதுல்ல, இப்போ நம்ம ஏதாவது கரெக்ட் இருக்காது. இப்போ நம்ம ஏதாவது திருப்பி ஏதாவது புதுசாக ஆட் பண்ணணும், திருப்பி சேஞ்ச் பண்ணோம். நைஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னோட ஆத்தரா அந்த ப்ராஜெக்டோட ஓனர் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு வாட்டி நான் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும் போதும் ஐ ஷுட் யூஸ் அ கமாண்ட் கால் கெட் புல். ஸோ கிட் புல் என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் வில் கெட் தி லேட்டஸ்ட் சோர்சஸ் ஃப்ரம் தி கிட்டப் ரெபாசிட்டரி, ரிமோட் ரெபாசிட்டரி. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு வந்து இந்த ரீவி ஃபைல் இல்லையா, ஆனால் கிட் புல் தரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருக்குது, ரீவி ஃபைல் டவுன்லோட் பண்ணிடுச்சு. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ எப்போவுமே நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது நீ கிட் புல் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும், ரைட்டா? ஸோ இது நிறைய உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், பட் டூ ஒன் திங். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், லெட்ஸ் கிரியேட் அ நியூ ரெபாசிட்டரி. ஓகே, அப்போ கிரியேட் அ ரெபாசிட்டரி ரைட் அவே. நியூ ரெபாசிட்டரி, learning GitHub git PRs, GitHub PRs. Okay, so learn how to do PRs in GitHub. See, trust me, இந்த விஷயம் வந்து இது யாரும் வந்து உங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. இது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா எல்லா கம்பெனிஸ் சேர்ந்து உங்களுக்கு திட்டுவாங்க. ஓகேவா? தீஸ் ஆர் த ஸ்கில்ஸ் தட் யூ ஷுட் லேர்ன் இட் பை யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ நீங்கள் வெளியில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் போனீங்கன்னா வந்து they never care about this thing. சும்மா வந்து பிளைண்டாக அப்படி சொல்லுவாங்க. நான் வந்து பேஸ்ட் ஆன் சம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ கிரியேட் திஸ் பப்ளிக். ஓகே, பப்ளிக் கிரியேட் பண்ணுறேன், ரீட்மியை கிரியேட் பண்ணிக்கிறேன் ஒன்று. ஓகே, அண்ட் லெட் மீ ஹேவ் டு லைக் ஒரு ஓகே இதை ஆசிட்டிஸ் இருக்கட்டும், கிரியேட் ரெபாசிட்டரி. அண்ட் this is the repository I have created so far. So I want every of our team to contribute on this repository. என்ன வழியை கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ ஐ டோன்ட் கேர். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், சம் குயிக்கான ஐடியா தரணும் அப்படின்னா, யூ கேன் ஆட் சம் ரீட்மி ஃபைல்ஸ் அண்ட் யூ கேன் ஆட் சம் லைசன்ஸ் ஃபைல் அண்ட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுங்கள். இல்லை வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எல்லாம் என்ன பண்ணுங்கள், உங்கள் பேரில் வந்து யூ ஷுட் கிரியேட் அ நியூ ஃபைல் டாட், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட்டி அப்படின்னா switi.md கிரியேட் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி பிஆர் ரெக்வஸ்ட் தரணும்னு அதை பார்த்து வெரிஃபை பண்ணி நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஓகே, ஸோ கூல். ஸோ தட்ஸ் ஆல், வி கேன் மைண்ட் அப் திஸ் செக்ஷன். அண்ட் யூடியூப் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட இப்போ நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஸோ யாரும் டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் என்கிட்ட கேளுங்க. இப்போது நம்ம டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு லெட்ஸ் மைண்ட் அப் திஸ் செக்ஷன் அண்ட் மூவ் ஆன். அண்ட் தேங்க்ஸ் சஜித், நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அன்பு, எனக்கு ஒரு டவுட்டு கேளுங்க. இப்போ அவங்க ரீட்மி ஃபைலுக்கு பதிலாக வேறு ஏதோ ப்ராஜெக்ட் ஃபைல ஜேஎஸ் ஃபைல் HTML ஃபைல் வந்து உங்களுக்கு புல் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, நீங்களும் மெர்ஜ் பண்ணிட்டீங்க, அந்த ஆப் இப்போ லைவ்ல இருக்கு, அதில் சின்னதாக ஒரு பக் இருக்கு, நீங்கள் திரும்பியும் அந்த அவங்க ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்களே அதுக்கு முன்னாடி வெர்ஷனை எடுத்து ஒர்க் பண்ணி சரி பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? ஆக்சுவலி அது கொஞ்சம் நீங்கள் சொல்கிறது வந்து லைட்டாக கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, லெட்ஸ் நம்ம அந்தளவுக்கு போக தேவையில்ல, கான்ஃப்ளிக்ட்லாம் போக தேவையில்ல. இப்போதைக்கு நான் சொன்ன டாஸ்க் மட்டும் பண்ணுறேங்க. இதில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதை நம்ம கிளாரிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வேறு ஸ்டெப் போகலாம். ஓகே,
ரைட். அன்புவா? ஓகே. ஃபைல் நேம் ஸ்பேஸில் இருந்தால் புஷ் பண்ணலாமா? லைக் ஃபைல் நேம் லைக் மை ஆப். ஆக்சுவலி ஃபைல் நேம் தான் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபைல் நேம் வந்து எப்பவுமே வந்து நெவர் லைக் ஃபைல் நேமோ டேரக்டரி நேமோ எதுவுமே வந்து நெவர் ஹேவ் லைக் இன் ஸ்பேஸ், ஹேவ் லைக் செப்பரேட்டட் பை ஹைஃபன். இப்போ இங்கே லேர்னிங் கிட்டப் பியாஸ் போட்டுருக்கோம் இல்லைங்களா, ஐஃபன் போட்டு தான் நீங்கள் போடணும். ஓகே, கிட்டப்பில் அவங்க அலோவ் பண்ணாது. ஓகே, தட்ஸ் த திங். ரைட். ஸோ ஐ திங்க் 6 o'clock ஆயிடுச்சு. வி ஹவ் கான் த்ரூ அ லாட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் ஃபினிஷ் இட் டுடே. அண்ட் இதோட வந்து எப்போ நம்ம ஐ வாண்ட் லைக் இன்னொரு 2 days ஃப்ரீயாக இருக்கு இல்லைங்களா, ஸோ யூ கைஸ் கேன் ஒர்க் ஆன் இட். அண்ட் யூடியூப் நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஃபுல் லைவ் ஸ்ட்ரீம் நீங்கள் அகைன் பாருங்கள். ஓகே, லாஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் லேர்னிங் டாமே நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இது வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் லைவ் செஷனில் பார்க்கலாம். ஸோ இதை நான் எங்கே அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னா, ஐ வில் அப்டேட் இன் மை இன்ஸ்டாகிராமோட ஸ்டோரியை நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மேக் ஷூர் யூ ஃபாலோ மீ ஆன் தட் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஓகே, கூல். ஸோ தேங்க்யூ அண்ட் பார்க்கலாம்.